இங்கு வந்து இன்னைக்கு வார்த்தையை கொடுக்கணும்னு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நாங்க பேசிக்கிட்டோம், ஒப்பந்தம் போட்டாங்க. இன்னைக்கு நான் வர முடியாத ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு நான் மதியானம் திருச்சி போனோம், அதனால நான் இதை அவாய்ட் பண்ணிடலாமான்னு நினைச்சேன். உங்க மூஞ்செல்லாம் பார்த்தேன், அப்படியே சரி சரி இல்லை இல்லை போயிடும், எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் போயே ஆகணும், இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்ட்டு ஓடோடி வந்துட்டேன். நேற்றுலாம் ஆண்டு சமூகத்துல காத்திருந்தேன், என்ன போய் சொல்ல, இந்த கழுதை என்ன போய் கத்துறது அப்படின்னு கேட்டேன். ஆண்டவர் ஒண்ணுமே பேசலைங்க. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஆண்டவரே திரும்ப திரும்ப கேட்குறேன், ஒண்ணுமே பேச மாட்டீங்களே, என்னாச்சு, என் மேல போவோமா இல்லை அவங்க மேல போவோமா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறேன், பேசவே இல்லை. சரி போயா அப்படின்ட்டு தூங்கிட்டேன். அவர் மேல நாங்க வச்சுட்டு என்ன செஞ்சிட்டேன், படுத்துட்டேன். தூங்கல, படுத்துட்டேன். சாம போய் படுத்துட்டேன், ரெஸ்ட் எடுத்திருக்கோம். ரொம்ப நாளைக்கு உட்காந்து நேற்று ஈவினிங் வந்து ஒரு நெய்வேலியில ஒரு மீட்டிங்க்கு வார்த்தை கொடுக்கணும், அதை பேசிட்டு அதை ஒரு மணி நேரம் ஜோம் பண்ணிட்டு திரும்பி உங்களுக்கு கேட்கும்போது அவர் பேசலைன்னொடனே கொஞ்ச நேரம் இடுப்பு வலிக்குதுன்ட்டு படுத்துட்டேன். வீட்டில் படுத்துட்டு ஒரு திரும்பியும் ஒரு 4:30 மணிக்கா திரும்பி ஏந்திரிச்சு திரும்பி என்னன்றது கொஞ்சமாவது பேசுங்க, ஏதாவது ஒரு குழு கொடுங்க, ஏதாவது போய் பேசணும்ல நான், இல்லைன்னா விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் பேசினார். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 14-15 பேசினார். பேசிட்டு அப்படியே விட்டார், எந்த இதுவும் சொல்லலை. திரும்ப சரி சொல்லக்குள்ள நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விட்டுட்டேன். இன்னைக்கு காலையில கரெக்டா 3:30 மணிக்கு எழுப்பி ஏய் இதா குடிச்சுக்கோ அப்படின்னு பாயிண்டா சொல்லி போய் சொல்றப்படா அப்படின்னு. இந்த கழுதை அந்த வார்த்தையை சுமந்து வந்துருக்குது. நீங்க அப்சர்வ் பண்ணிக்கணும், நீங்க என்ன செய்யணும், கேட்ச் அப் பண்ணிக்கணும். ஓகே, இப்ப எழுப்போம். மார்க் 15:14-15. வெரி குட். மார்க் 15:14-15. அதற்கு பிலாத்து, ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அவர்களோ அவனை சிலுவையில் அறையும் என்று இன்னும் அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாளினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். இதுதான் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. என்ன ஆண்டவரே இதுல என்ன பேச போறீங்க அந்த மக்களுக்கு, நம்ம மக்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, பிலாத்து என்ன செஞ்சானோ அதை அவங்க செய்ய வேணாம்னு சொல்லு அப்படின்னு. ஆமே. பிலாத்து என்ன செஞ்சான் இங்க பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, அப்பொழுது அதை விட்டுருங்க. பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாக இருந்தான். யாரை பிரியப்படுத்த? அந்த ஜனங்கள்லாம் சிலுவையில் அறையும், இயேசுவை சிலுவையில் அறையும், பரபாசை விடுதலை பண்ணுன்னு சொல்லி சத்தமிட்டாங்க. அப்ப இவன் சொல்றான், ஒரு பொல்லாப்பு செய்யாதவரை ஏன்டா சிலுவையில் அறைய போறீங்க, பரபாசை ஏன்டா விடுதலை ஆக்க போறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு திரும்ப கேட்கும்போது இன்னும் கூக்குரலிட்டு இயேசுவதான் சிலுவையில் அறையணும். யாரதான்? அப்ப எல்லா மக்களும் ஏகோபித்த இந்த வார்த்தையை சொன்ன உடனே இந்த பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்தும்படியாக, என்னப்படுத்தும்படியாக, இயேசுவை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தான். ஆமாண்ணா? ஓகேவா? இப்ப ஜனங்களை பிரியப்படுத்திட்டான். இதனால அவனுக்கு என்னையா லாபம்? ஒண்ணுமே இல்லையா? அடப்பாவி, பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்திட்டா லாபம் இல்லையா? அரசாட்சி நீடிக்கும். ஐயா சொல்றாரு, அழகா சொல்றாரு. என்னது? அடுத்த வாட்டி எலெக்ஷன் வச்சா அவர்தான் ஜெயிப்பாரு. அதனால ஜனங்களை பிரியப்படுத்தினான். புரியுதா? ஆனா அவன் பரலோகத்துக்கு போயிருப்பானா? எங்க போயிருப்பான்? ஆமா, அது இதுதான் உண்மை. ஜனங்களை பிரியப்படுத்தினா
உனக்கு ஆட்சி நிலைக்கும், அங்க ஆட்சியில நீ என்ன செய்ய முடியாது, பங்கு பெற முடியாது. அன்பாலே, இப்ப நம்மளை பார்த்து ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்க எல்லாரும் இங்க உட்காந்துக்கிற அத்தனை பேரும் நாம மனுஷரை பிரியப்படுத்துறோமா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிரியப்படுத்துகிற பிள்ளையா இருக்க போறோமா? ஒரு கேள்வி கேட்டு உனக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டு, நானு சொல்லு, என் கணவனை பிரியப்படுத்துறேன்னா, கணவன் இல்லாதவங்க என் மனுஷனை பிரியப்படுத்துறேன்னா, எங்க அப்பா அம்மாவை பிரியப்படுத்துறேன்னா, என் மனைவியை பிரியப்படுத்துறேன்னா, என் பிள்ளைகளை பிரியப்படுத்துறேன்னா, நீங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்க, லவ்வர்னு சொல்லக்கூடாதுல்ல. என் பாய் ஃப்ரெண்டை பிரியப்படுத்தினா, என் கேர்ள் ஃப்ரெண்டை பிரியப்படுத்தினா, ஃப்ரெண்டை பிரியப்படுத்துறேன்னா, இல்ல என்ன நானே பிரியப்படுத்திக்கிறேன்னா, ஒரு கேள்வியை நீங்க கேட்க சொன்னார். அவர் சொன்னதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன, நானே சொந்தமா எதுவுமே சொல்லல, நான் தான் சொல்லிட்டு அவர்கிட்ட முறுக்கிட்டு நான் படுத்துட்டேன். ஆனா அவர் சொன்ன பிறகுதான் நான் பேசுறேனே. அப்ப உங்களுக்குள்ள கேள்வி கேட்டீங்களா? இப்ப நீங்க எல்லாம் யாரை பிரியப்படுத்துறீங்க? நான் யாரை பிரியப்படுத்துறேன்? யாரை பிரியப்படுத்தினா லாபம் வருமா வராதா? வரும், ஆனா வராது. அங்க இங்க வரும். ஒரு கணவனை அக்கான்னு உங்க அம்மாவை அக்கா வந்து பிரியப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்க, கணவர் என்ன செய்வாரு? நாளைக்கு அல்வா வாங்கிட்டு வருவாரு, இல்லைன்னா நாளைக்கு ஒரு புடவை வாங்கி கொடுப்பாரு. ஆமா, பிடிச்சமான ஒரு புடவை வச்சு எடுத்துக்கோ, என்ன பிரியப்படுத்திட்டிய அப்படின்ட்டு. அதே விட அக்கா இவரு பிரியப்படுத்துறான்னா இவங்க என்ன செய்வாங்க? ஆமா, நல்லா பிரியாணி ஆக்கி தருவாங்க, இந்த சாப்பிடுயா சாப்பிடு. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பிரியப்படுத்திக்கிட்டுனா இம்மையில பல லாபங்கள் கிடைக்கும். இம்மையில, மறுமையில கிடைக்குமா? மறுமைன்னா இம்மைன்னா தெரியுமா தெரியாதா? இம்மைன்னா என்ன? இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள். மறுமைன்னா பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள். இந்த பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம பிரியப்படணுமா, இந்த இம்மைக்குரிய இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை பிரியப்படணுமா? அம்பால இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து என்ன பார்த்து சொல்றது கேள்வி என்னன்னா, நீ மனுஷனை பிரியப்படுத்தினா இல்ல உனக்கு நீயே பிரியப்படுத்திக்கிட்டுனா அது உனக்கு இம்மையில உனக்கு ஆசீர்வாதமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அங்க இருக்காது. எங்க இருக்காது? அதனால ஆண்டவரை பிரியப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். இப்ப எதுக்கு இந்த கவிதை அனுப்புனாருன்னா, உனக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிறாரு. எப்பா, இதுக்கு மேல யாரையும் என்ன செய்யாது, மனுஷனை பிரியப்படுத்தாத, இம்மைக்கும் மறுமைக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆண்டவரே பிரியப்படுத்து. ஆமென். இதை கத்துக்கோ அப்படின்னார். இது நேற்று சொல்லிட்டாரா? எப்படி உன்னை பிரியப்படுத்துறது எனக்கு சொல்லி தரலையே ஆண்டவரே அப்படின்னு படுத்துட்டேன் பேசாம. நேற்று நைட்டு 10 மணி 11 மணி ஆயிடுச்சு, வந்து அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு வந்து படுத்தோம். ஜெபிக்க முடியல. காலையில தானா தட்டி எழுப்புறாரு. 3:30 மணி தான் ஆச்சு. எப்பயுமே 4 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். 3:30 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு கரெக்டா டான் ஒரு 5 பாயிண்ட் விட்டார். இது இப்படிதான் என்ன பிரியப்படுத்தணும் சொல்லி கொடுத்தீங்க. ஆமென். எப்படி பிரியப்படுத்தலாம் ஆண்டவரை அப்படின்னாக்கா, முதல் பாயிண்ட், இப்ப நம்ம எப்படி நமக்கு நாமளே பிரியப்படுத்திக்கிறோம் அப்படின்னாக்கா, முதல் இன்னைக்கு செல்போன் தான். என்னது? செல்போன்ல பிரியமா இருக்கிறோமா இல்லையா? எதுல இருக்கிறோமா இல்லையோ? காலையில ஏஞ்சோடனே பைபிள் மூஞ்சில முடிக்கிறோமோ இல்லையோ? எந்த மூஞ்சில முடிக்கிறோம்? அந்த பிசாசு முகத்துல தான் முடிக்கிறோம், கொல்லிக்கட்டை மூஞ்சில. அது யாருப்பா இப்படியே பார்த்துட்டு அது ஒரு திருப்தி, அது ஒரு பிரியம். பார்க்கலாம் ஒன்றும் இல்லை, அப்படியே பக்கத்திலேயே வச்சுக்கிறோம்ல, கொல்லிக்கட்டையை பக்கத்திலேயே வச்சுக்கிறோம். அன்பாலே, அந்த கொல்லிக்கட்டையை கொஞ்சம் தூரம் வச்சுட்டு ஆண்டுடைய பாத்தி பக்கத்துல வச்சுக்கணும். காலையில ஏஞ்ச உடனே யார முகத்துல முடிக்கணும்? ஆண்டோடைய முகத்துல முடிக்கணும். ஆண்டுடைய, அதுதான் ஒரு பிரியம். அன்பாலே, இன்னைக்கு நம்ம நிறைய மனிதர்களையும் இந்த உலகத்தையும் பிரியப்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டவரை பிரியப்படுத்த கற்றுக்கொள்ளும். யார?
ஆமா, அது எப்படின்னு பாருங்க. முதல் ஸ்டெப், முதல் 5 காரியத்தை சொல்றேன். ஆண்டவரை எப்படி பிரியப்படுத்தலாம் அப்படின்னா, அவருக்கு பிரியமானதை செய்யணும். எப்படி புரியுதா? அவருக்கு பிரியம்னா என்னன்னா அவருடைய சித்தத்தை செய்யணும். சொல்லுங்க. பிரியன்றதுக்கு தான் சித்தம்னு பைபிள் சொல்லுது. எனக்கு சித்தமானது செய், தேவ சித்தத்தை செய். சித்தம் அப்படின்னாக்கா வில் இங்கிலீஷ்ல. தமிழ்ல, தூய தமிழ்ல நம்ம புரிஞ்சுக்கிற லாங்குவேஜ்ல அவருக்கு விருப்பமானது அல்லது பிரியமானது செய்ய. சொல்லுங்க. ஆண்டவருக்கு என்னென்னலாம் பிரியமோ அதை செய்ய நீ பழகிட்டுனா இம்மையில உனக்கு ஆசீர்வாதம், மறுமையில உனக்கு ஆசீர்வாதம். புரியுதா? இதெல்லாம் செய்ய விடாதபடிக்கு பிசாசு நம்மள திசை திருப்புகிறான், டைவர்ட் பண்றான். ஆண்டவருக்கு பிரியமானது நீ செஞ்சிட்டுனா நீ எங்கே போயிடுவ? எங்க போயிடுவ? டாப்புக்கு போயிடுவ, பரலோகத்துக்கு போயிடலாம். அதை செய்ய விடாதபடிக்கு இந்த உலகத்துல இருக்கிறவங்களையே நீ பிரியப்படுத்திக்கிட்டு இங்கேயே இரு, நரகத்திலே இரு, இங்கே வாழ் அப்படின்னு சொல்லி நம்மள டைவர்ட் பண்றான். உலக காரியத்துல, உலக சிற்றின்பத்துல, உலக செல்போன்ல அதை வருது. மனுஷங்க வராங்க, கணவன் வராங்க, மனைவி வராங்க, பிள்ளைகள் வராங்க, ஆண்கள் வராங்க, பெண்கள் வராங்க, ஜனங்கள் வராங்க, நம்முடைய சுய இச்சை வருகிறது. அதெல்லாத்தையும் இங்கே நம்ம பிரியப்படுத்திட்டு இருந்தா நம்ம ஒரு முன்னேற்றமும் பண்ண முடியாது பரலோகத்துக்கு. அப்ப ஆண்டவரை பிரியப்படுத்த கற்றுக்கொள்ளணும்னா அவருக்கு என்ன பிரியமோ அதை நீ நானும் செய்யணும். ஓகே, ஒரு பாயிண்ட் ஆச்சா. 2வது பாயிண்ட், அவரையே அன்பு செலுத்தணும். சொல்லுங்க. ஆமா, ஆண்டவரை அன்பு செலுத்த உனக்கு எல்லா நன்மையும் கிடைக்குமா? ஆமென். புரியுதா சொல்றது? அப்ப இங்க நம்ம யாரெல்லாம் அன்பு செலுத்தணும்? பிரியப்படுத்துறதே யார? அன்பு செலுத்துறதுனால தானே பிரியப்படுறோம். உன் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, வாடி பாண்டிச்சேரிக்கு போலாம் அப்படின்னாக்க என்ன செய்வேன்? போயிடுவேன். ஏன்? அவளை பிரியப்படுத்தணும், அவளை பிளஸ் பண்ண, எல்லாம் கோச்சிப்பான். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் இருக்கிறார், என் கூட தான் படிக்கிறாரு. அவரு நண்பனை பிரியப்படுத்துறதுக்கு செருப்பு வாங்குறதுக்கு போலாம்டா, வாடா இன்னைக்கு சாயந்தரம் எனக்கு செருப்பு வாங்கி கொடுறா அப்படின்னு நண்பன் கேட்டிருக்கிறார். இவரை ஒரே ரூம்மேட்டு, கோயம்புத்தூர்ல வேலை செய்ய, உண்மையிலே சொல்றேன், நடந்த சம்பவம். அப்ப இவர் என்ன செஞ்சாரு, நான் வரேன் உனக்காக முன்கூட்டியே கம்பெனில இருந்து நான் பர்மிஷன் போட்டு வந்துடுறேன், 5 மணிக்கு நம்ம சேர்ந்து செருப்பு வாங்க போவோம், உனக்கு நல்ல செருப்பா நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. செருப்பு என்னது? செருப்பு. அது மைண்ட்ல வச்சுங்க. கூப்பிட்டுக்கிறாரு நண்பர். இவரும் வந்துட்டார், 5 மணிக்கு கம்பெனி விட்டு வந்துட்டாரு. இவரு பார்த்தா ரூம் பூட்டி இருக்குது. என்னன்னு பார்த்தாக்கா அவன் வேற ஒரு நண்பனை எடுத்துட்டு போய் வாங்கிட்டான். இவர் என்ன ஆயிட்டாரு? அஃபண்ட் ஆயிட்டாரு. சே, இந்த நண்பன் நமக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்தனை எடுத்துட்டு போய் என்ன செஞ்சாரு? செருப்பு வாங்கிட்டாரு. இவருக்காக நம்ம பர்மிஷன் போட்டு என்ன செஞ்சோம்? வந்துட்டோம். இவர் நம்மளை விட்டுட்டு என்ன செஞ்சாரு? இன்னொருத்தனை எடுத்துட்டு போயிட்டாருன்னு அந்த வேதனையில, அந்த வலியில போய் கம்பெனியில திரும்பி போய் சைனட் எடுத்து சாப்பிட்டாரு. செருப்புக்கு உயிரை விட்டாருங்க. செருப்புக்கு என்ன செஞ்சாரு? ஆமா, சைனட் சாப்பிட்டாரு, செத்து விட்டாரு. மார்ச்சில் வச்சுட்டாங்க. அவர் என்ன எதுல வச்சுட்டாங்க? மார்ச்சில் வச்சுட்டாங்க. அந்த சேம் டைம் அந்த அவரு உயிர் விட்டு அங்க மார்ச்சில் வைக்கிற சேம் டைம் அவங்க அம்மா எங்க ஆஸ்பத்திரியில கோமா ஸ்டேஜ்ல வந்து கிடக்குறாங்க. அவங்க அம்மா இங்க பணிகண்போம், இங்க நாங்க ஆஸ்பத்திரியில இருக்கிறதுனால அங்க வந்து இருக்கிறாங்க. அந்த ஃபாதர் வந்து இந்த கடைசி நேரத்தில் அவங்க ஆர்சி ரோமன் கேத்தலிக். அந்த ஃபாதர் வந்து அவஸ்தை கொடுப்பாங்க. அவஸ்தை அப்படின்னாக்கா ராபோஜன் நம்ம சாப்பிட்றோம்ல, அதை வந்து சாப்பிட்ற நேரத்தில் அவங்களுக்கு தண்ணியை ஊற்றி அந்த அவஸ்தை, அந்த பிரெட்டையும் அதையும் கொடுத்து சாவடிச்சுடுவார். அது பேர் அவஸ்தைன்னு பேர். உயிர் விடுற நேரத்தில் ராபோஜனத்தை கொடுத்து போயிட்டு வா பரலோகத்துக்கு அப்படின்னு அனுப்புறது. அதை கொடுக்கறதுக்கு எல்லாம் கூட்டிட்டாங்க. எங்க ஆஸ்பத்திரியில் நடக்குது, என் கண் எதிர்க்கு நடக்குது. அந்த ஃபாதர் வந்து குமாரன் பரிசுத்த ஆவியில இந்த அம்மாவினுடைய ஆவி ஆத்மா சரீரம் அங்கு போவதாக அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு? அவஸ்தை கொடுக்குறாரு. நான் அழுகுறேன், ஆண்டவரே இந்த ஆளுங்க இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கிறாங்கல்ல, நாங்க இவங்களை ஷிப் பண்றோம், இவங்க ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்க, கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க, எங்கேயாவது பாண்டிச்சேரி ஜிப்பர் எடுத்து போங்கன்னு நாங்க லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அப்படி இருக்கிறோம். இப்ப அந்த டாக்டர் வந்து அந்த ஃபாதர் வந்து அவஸ்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஜனங்கள்லாம் கூடி ஜெபம் பண்றாங்க. நானும் அதுல ஒருத்தவனா அந்த அம்மாவுக்காக ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே இந்த அம்மா யாரும் எனக்கு தெரியாது, இவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இவங்க ஆத்மா எங்க போகணும்?
உங்கள்கிட்ட வரணும். அதுக்காக நான் ஜெபிக்கிறேன். இவங்களை முடிஞ்சா நீங்க காப்பாத்துங்க, இவங்க முடிஞ்சா உயிர் பிச்சை கொடுங்க அப்படின்னு சொல்லி உண்மையிலே அழுது ஜெபம் பண்ண. பேஷண்ட் அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு கம்பவுண்டர், நான் வேலை செய்யறேன் அந்த கிளினிக்ல. ஆனா அழுது ஜெபம் பண்றேன் அவங்களுக்காக. அந்த ஜெபத்தை ஆண்டவர் துருத்தில வச்சாரியா. அந்த கண்ணீர் எங்க வச்சாரு? துருத்தில வச்சு என்ன செஞ்சாரு? இந்த அம்மா உயிரை போகும்போது எடுத்துக்கிட்டு மார்ச்சில்ல கிடந்த அந்த பையன் உயிரை காப்பாத்திட்டாரு. அந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த பையன் யாருன்னு, அந்த மாதிரி சம்பவம் நடந்தது எனக்கு தெரியாது. சொல்ல புரியுதா? அவர் அங்க மார்ச்சில்ல கிடக்கிறது எனக்கு தெரியாது. இந்த அம்மாவுக்காக நான் கண்ணீரோட ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் இந்த அம்மாவை எடுத்துக்கிட்டாரு, அந்த பையனை காப்பாத்திட்டாரு. அவன் உயிர் பழிச்சுக்கிட்டான். இப்ப அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான் எங்கேயோ. ஒரு காலகட்டத்துல அந்த பையனை என்கிட்ட கொண்டு வந்து நிறுத்தினார். நிறுத்தி அவனுக்கு சத்தியத்தை சொல்லி அவனை மறுபடி பிறக்கிற அனுபவத்தை கொண்டு வந்தார். ரோமன் கேத்தலிக்ல இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அவன் ஊழியக்காரனாக இன்னைக்கு இருக்கிறான். இப்ப பாருங்க, அப்ப சொல்றான் அவன் கதையை. நான் இந்த மாதிரி சைனட் சாப்பிட்டு செத்து போயிட்டேன், என்ன ஆண்டவர் காப்பாத்தினாரு. அந்த சேம் டைம் எங்க அம்மா இங்க செத்து போயிட்டாங்க. அவரை பாண்டிச்சேரிக்கு போற அம்மா செத்து என்ன கதை, இந்த கதை கேட்ட மாதிரி இது. எங்க அவங்க அம்மா எங்க இருந்தாங்க? பணிக்கணுத்துல எப்படி செத்தாங்க என்னன்னு தெரியல, யாருமே சொல்லல. கொள்ளைக்கு போனாங்க, மயக்கம் முடிஞ்சு ஊந்து கிடந்தாங்க, இட்டுட்டு வந்தாங்க, பாபு டாக்டர் இட்டு வந்தாங்க. ஃபாதர்லாம் வந்து அவஸ்தை கொடுத்தாங்க. அவர் உயிர் போயிடுச்சு. அந்த சேம் டைம் நான் போய்ச்சிக்கிட்டேன். இது மட்டும்தான் சொல்றான். அப்ப இந்த அம்மாவுக்காக தான் நான் ஜெபம் பண்ணேன். அப்ப கண்ணீரோட நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, உங்க அம்மாவுக்காக நான் விதைச்ச கண்ணீர் இப்போ உன் உருவத்துல என்ன செய்யறேன் பாக்குறேன்டா. நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள், ஆண்டவர் உன் வாழ்க்கையை மாற்றுவாரு. இன்னைக்கு அவரு ஒரு ஊழியக்காரனா இன்னைக்கு அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். இன்னைக்கு சின்ன சேலத்துல ஒரு ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் பேரு ஜெரேமியா நூர்துசான். அக்காவுக்கு நல்லா தெரியும். எங்க கூட படிக்கிறார், எங்க கூட என்ன செய்யறாரு, பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கிறார். நம்ம எதுக்கு சொல்றோம்னா, நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் ஆண்டவர் பார்க்கிறார். ஆமென். அவருக்கு பிரியமா நம்ம அவர் அன்பு கூர்ந்து அவரை நேசிக்கும் பொழுது அவர் பெரிய காரியத்தை செய்கிற தேவனா இருக்கிறார். அடுத்தபடியாக ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவரையே விசுவாசிக்கணும்னு சொல்றாரு. யாரையே? அவரை தான். அவரை தவிர வேற யாரையும் என்ன செய்யக்கூடாது, நம்ப கூடாதுன்றார். நம்ம நம்பிக்கை இப்ப உலகத்து மேலே போயிட்டு இருக்கு. டாக்டர் மேல போகுது, விஞ்ஞானத்து மேல போகுது, நமக்கு கொடுக்குற சம்பளம் கொடுக்குற முதலாளி மேல போகுது, வேலை மேல போகுது, எங்கெங்கயோ போகுது. நம்ம நம்பிக்கை எங்கெங்க உன் மேலையும் போகுது. நான் பார்த்துப்பேன், நான் சமாளிச்சுப்பேன், என்னால முடியாது அறியுமா அப்படி ஒன்னே நீ நம்புற, அடுத்த மனுஷன் நம்புற. நம்ம நம்பிக்கையில இந்த உலகத்துல இருக்கிறவரையே சார்ந்து இருக்குது. ஆனால் தான் ஃபெயிலியர் ஆகும். ஆமென். நான் அப்படிதான் ஃபெயிலியர் ஆனேன். இப்ப நம்ம நம்பிக்கை யார் மேலேயே தான் இருக்கணும், விசுவாசம். ஆண்டவரையே தான் நம்பணும், ஆண்டவரையே தான் நம்பணும். சொல்லு, வேற வழியே இல்லை. அதுதான் அவருக்கு பிரியம். இதுதான் அது பிரியம். நீ ஆண்டவரையும் நான் நம்புறேன், இந்த அங்கிளையும் நம்புறேன் அப்படின்னு பிடிச்சிருந்தா பூட்ட கேச. நீ ஆத்துல ஒரு காலு காலை கிளப்பி போக வேண்டியதுதான். ரெண்டு காலைய ரெண்டு வச்சாக்கா போக வேண்டியதுதான். நான் அப்படிதான் போனேன். நான் பின்னாடி சொல்றேன், எனக்கு டைம் வேற எத்தனை மணின்னு தெரியல. எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சேன்? 8:15 ஆரம்பிச்சேன். 9 மணிக்கு முடிக்கணுமா? 9:15 முடிக்கலாமா? சரி, நீங்க சொல்லும் போது நீ போய் நிறுத்தியான்னு சொல்லி நிறுத்த இல்ல போன்னு சொன்னா போயிட்டே இருக்கிறேன். அது 11 சேர்த்தான். ரைட்டா? ஓகே. விளாவரியா நீ கத்துக்கணும். ஓகே. அப்ப 2 படகுல சவாரி செய்ய முடியுமா? 2 சைக்கிள்ல ஓட்ட முடியுமா? அந்த சைக்கிள் ஒரு பெடல், இந்த சைக்கிள் ஒரு பெடல். என்ன கொஞ்சம் கற்பனை பண்ணி பாரு, கிளப்பிட்டு விடுவ. அப்ப மனுஷன ஒரு கை, ஆண்டோட ஒரு கை பிடிச்சனாக்கா நம்ம அன்பு ஆடுவோம், உருப்பிட மாட்டோம். யாரதான் நம்பணும்? 2 கையுமே பிடிச்சிக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே உன்னதான் தெரியும்.
அவரையே தான் விசுவாசிக்கணுமா. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரை சரியான பொறாம புரிஞ்சாலியா அப்படின்னு. ஆண்டவரே அன்பு செலுத்தணும், ஆண்டவரே விசுவாசிக்கணும். புரியுதா? உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் யார் மேலே பிரியமா இருக்கணும், என் மேலேதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆளு வரும். அடுத்தது என்ன சொல்றாருன்னா, அவருக்குதான் முதல் இடத்தை கொடுக்கணும். சொல்லுங்க, முதல் ப்ரிஃபரன்ஸ் அவருக்கு தான் கொடுக்கணும். வேற எதுக்கு நீ கொடுத்துட்டா நீ அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. உன்னை அம்பேத்கர் டிஸ்ட்ரிக் சுற்று தள்ளுவாரு. அவருக்கு தான் முதல் இடத்தை கொடுக்கணும். என்ன இடத்தை கொடுக்கணும்? நம்ம எதுக்கு கொடுக்கணும்? செல்போனுக்கு தான் முதல் இடத்தை கொடுக்கணும்ல. காலையில சொன்னேன் தூக்கத்துக்கு முதல் இடத்தை கொடுக்குறோம். எதுக்கு? ஆமா, 5:30 மணிக்கு நம்ம அம்மா அடுத்த ஏற்றி சொல்றாங்க. என்ன காரணம்? காலையில வந்துருங்க, தூக்கத்துல தியாகம் பண்ணிட்டு வாங்க. வரலனாக்கா ஏன் வரல? தூங்கிட்டேன் சிஸ்டர், தூங்கிட்டேன் அம்மா. கோச்சிக்காதீங்கம்மா. கோச்சிக்க மாட்டாங்க அம்மா. தலைவர் கோச்சிப்பாரு, அம்மா கோச்சிக்க மாட்டாங்க. நீ வரணுமே நாளைக்கு, உடனே அப்புறம் மூஞ்சில குத்தி அனுப்புறது, தூக்குன ஏன் தூக்குறேன்னு வரமாட்டில்ல. அம்மா கோச்சிக்க மாட்டாங்க, ஆனா ஐயா கோச்சிப்பாரு. யாரு? தலைவர் கோச்சிப்பாரு. ஓகேவா? அதனால தூக்கத்தை பிரியப்படுத்துறோமா, தூங்குறதுல ஆண்டவருக்கு முதல் இடத்தை கொடுக்குறோமா. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் விளக்கமா நம்ம அதுக்கப்புறம் பார்க்க போறோம். ஓகே, நான் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். முதல் இடம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். 5வது பாயிண்ட், நீ அதிகமா அவரிடத்துலதான் ஜெபிக்க வேண்டும் அப்படின்ற. ஜெபம் என்பது பேசுறது. என்னது? நீ மனுஷன்கிட்ட பேசுறதை விட அதிகமா அவர்கிட்ட பேசணும்னு நினைக்கிறார். ஆமென். எத்தனை பேர் புரியுது? நம்ம எடுத்தோம்னா போன்ல எடுத்தோம்னா நம்மள மறந்து பேசுவோம் இல்லையா? என்னங்க சாப்பிட்டீங்களா? பாத்துங்க, பாத்துங்க, அதை வச்சுக்கிறேன், இதை பாத்துங்க, இதை பாருங்க. இல்லைன்னா வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டு வந்துருப்ப, உங்க அம்மாட்ட பேசுவ, ஏம்மா எங்க வீட்டுக்காரு இப்ப மீன் வாங்கி கொடுத்தாரா? நிறைய பேசி பேசியே வீணா போயிட்டு இருக்கிறோம். அம்பானியும் அத்வானியும் பணக்காரன் ஆகிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஏழையா போயிட்டு இருக்கிறோம். அவன் அக்கௌண்ட்ல பணம் ஏறிட்டே இருக்கு. நிமிஷம் பேச பேச 10 ரூபா ஏறிட்டே இருக்குது. உனக்கு என்ன அது? லாஸ் ஆகிட்டே இருக்குது. புரியலையா? அடுத்தவனை பணக்காரன் ஆகுது பேசியே வீணா போறோம். நம்ம எப்ப பணக்காரனா பார்த்து ஆண்டவர்கிட்ட பேசணும்னு நம்ம பணக்காரனா ஆயிடுவையா? கடவுளை தட்டிங்கயா? ஆண்டவர்கிட்ட பேச கத்துக்கோ. உன் தைரியம் மாறும், உன் வறுமை மாறும், உன்னுடைய ஏழ்மை மாறும். ஆமே. நான் ஆண்டவர்கிட்ட பேச கத்துக்கிட்டேன், என் வறுமை மாறிச்சு. ஆமே. என் தரித்திரம் மாறிச்சு. 5 லட்சம் ரூபாய் கடன் பிரச்சனைல தவிக்கும் போது கொலை பண்ண போனேன். ஓகே, உங்களுக்கு 5 பாயிண்ட் போதுன்ட்டு போயிட்டாங்க உங்களுக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ. அப்ப இனிமேதான் மெசேஜே வருது. நீ யூடியூப்ல பாத்துருமா? ஆண்டவனை ஆசிர்வதிப்பார். ஓகே, இப்ப பாருங்க, இந்த ஜெபம் என்பது வேற ஒண்ணு இல்ல. யாரோட பேசுறது? ஆமா, அவருக்கு பிரிய நம்மள லவ் பண்ற. என்னது? நீ தான் லவ் பண்ண மாட்ட. நீ எவனையும் லவ் பண்ணிட்டு இருக்க, எதையோ லவ் பண்ணிட்டு இருக்கிற. அது புரியுதா? இந்த உலகத்தை லவ் பண்ற, சாப்பாடு பிரியாணி லவ் பண்ற இல்லையா? பிரியாணி போட்டாக்கா சண்டை போட எனக்கு எலும்பு கொடுக்குது. அவங்கள விட பிரியாணி முக்கியமாயிடுச்சு. இந்த அக்கா எனக்கு பிரியாணி போட்டுச்சு, ஒரு கறி துண்டு கூட இல்லைங்க. சொல்றோமா இல்லையா? எதை நேசிக்கிறோம்? எதுல பிரியப்படுறோம்? ஐஸ்கிரீம் தின்னவும், பிரியாணி தின்னவும், இன்னும் என்னது, புடவை கட்டிக்குவோம், சுடிதார் போட்டுக்குவோம், நகை போட்டுக்குவோம், நட்டு போட்டுக்குவோம், பிரியப்படுறோம். ஆண்டவர் பிரியமா என்ன செய்ய? பேச கத்துக்கோ. ஆண்டவர்கிட்ட பேச கத்துக்கோ. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். இதுதாயா இந்த 5 பாயிண்ட். ஈஸியா புரியுதா புரியலையா? 1, அவருக்கு பிரியமானதை செய்யணும். அதுவே எல்லாமே இந்த 4 பாயிண்ட் அடங்கி போச்சு. இந்த 4 பாயிண்டும் அவருக்கு பிரியமானதை செய்யணும்னாலே, அவருக்கு பிரியம் என்னன்னாக்கா, நீ அவரையே அன்பு செலுத்தணும். அதான் அவருக்கு பிரியம். அவரையே நம்பணும், அதான் அவருக்கு பிரியம். அவரையே என்ன செய்யணும்? முதலிடத்தை கொடுக்கணும், அதான் அவருக்கு பிரியம். அவர்கிட்டே பேசணும், அதான் அவருக்கு. நீ யார்கிட்ட பேச போற? ஆமா, மனைவி வந்த உடனே புது மாப்பிள்ள மனைவிகிட்டே பேசுறாரு.
1 மணி நேரம் 2 மணி நேரம் மனைவிட்ட பேசுவானான்ல, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடு? அவருக்கு கொடுத்துட்ட பிறகு நீ மனைவி நேசி. நான் வேணான்னு சொல்ல, உன் மனைவி நீ நேசி, என் காலு எங்க வேணாம் போடுவேன்னு அந்த மாதிரி உன் மனைவி நீ நேசி, நான் வேணான்னு சொல்லல. ஆனா முதல் யாரு நேசி? ஏசப்பா நேசி. உன் கணவர் தான் இல்லைன்னு சொல்ல, ஆறுயிர் கணவன், அன்பு கணவன். ஆனா அதை விட யாரு? ஏசப்பாவுக்கு முதல் இடத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2வது இடத்தை கொடு. உன் குழந்தைதான் இங்க உட்காந்து சர்ச்சில் உட்காந்து கொஞ்சம் குழந்தைய வச்சுக்கிட்டு, உன் குழந்தைதான் நீ வீட்டுல போய் கொஞ்சலாம். முதல் யாரை கொஞ்சி? இயேசுவை கொஞ்சி. இந்த மாதிரி எல்லாம் தெரியாம நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். என்னது? ஆமா, எதை செய்யணுமோ அதை செய்யாம, எதை செய்யக்கூடாதோ அதை செஞ்சிட்டு இருக்கிறோம். அன்பாலே, இன்னைக்கு ஒரு கன்க்ளூஷன் வருவோம். இனி எனக்கு பிரியமானதை நான் செய்ய மாட்டேன். சொல்லுங்க. எனக்கு எதெல்லாம் இஷ்டமோ அதெல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன்? அதை செய்ய மாட்டேன். நான் ஆண்டவருக்கு பிரியமானதான் செய்ய ஒரு மகனா மகளா மாறுவேன். அப்படி நீ ஒரு தீர்மானம் எடுத்துட்டுனா நீ ஜெயிச்சிட்ட. இன்மையிலும் உனக்கு எல்லாம் கிடைக்கும், மறுமையிலும் உனக்கு எல்லாம் கிடைக்கும். புரியுதா? இதையா சொல்லி கொடுத்தாரு. இப்ப இதை விளக்கமா சொல்றேன் பாரு. முதல் ஆண்டவருடைய பிரியம் என்ன அப்படின்னு கத்துக்கும். எது இதெல்லாம் அவருக்கு பிரியம். ஏசு ஆண்டவர் உயிரோடு இருந்த நாட்களில அவர் எப்படியாக பிதாவை பிரியப்படுத்தினார். அதுதான் இன்னைக்கு நமக்கு லைஃப் ஸ்டைல யாரு நமக்கு ரோல் மாடல் யாரு? அவரு தான். யாருதான் ரோல் மாடல்? உனக்கு முன்மாதிரி யாரு? எனக்கு அவர் தான் தலைவர் தான். எனக்கு ரோல் மாடல் யாரு? ஏற்கனவே ரஜினி இந்த தலைவரா, ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்துல நான் பெரிய ஆளா இருந்தேன். தூக்கி குப்பையில போட்டான் தலை. எங்க போட்டேன்? நீ மனுஷன் அப்படின்ற. இதெல்லாம் என்ன? இது எங்க தலைவர் ஸ்டைல வேற லெவலு. ஆமென். அவருடைய ஒவ்வொரு அசைவையும் இன்னைக்கு நான் ருசிச்சு இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறேன். யாருடைய? ஆமா, புரியுதா சொல்றது? அப்ப அவரு அதிகமா நேசிக்க ஆரம்பிக்கணும். அதிகமா நம்ம பாருங்க, அவருடைய சித்தம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. அன்பாங்களே, இன்னைக்கு ஏசாண்டவர் உயிரோடு இருந்த நாட்கள்ல அவர் என்ன செஞ்சாருன்னு பாருங்க. இன்னைக்கு ஒரு வார்த்தை படிங்க. யோவான் 4:34 சொல்லுங்க. படிங்க. இயேசு அவர்களை நோக்கி, என்னை அனுப்பினருடைய சித்தன்றத பிரியம் இல்ல விருப்பம்னு படிச்சுங்க. விருப்பம்னு படிங்க. சித்தன்றதுனால்தான் நம்ம அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யறோம்? புரிஞ்சிக்காம லூஸ் பண்றோம். என்னை அனுப்பினருடைய விருப்பத்தின்படி இல்ல பிரியத்தின்படி செய்தது, அவருடைய கிரியை செய்து முடிப்பது என்னவா? போஜனம். என்ன? சாப்பாடு. ஏசு சாமிக்கு சாப்பாடு எது? பிதாவுடைய விருப்பத்தை செய்யறது அவருக்கு சாப்பாடு. உனக்கு எது சாப்பாடு? சொல்லு. நமக்கு சாவ இட்லி, பூரி, வடை. மதியானம் ஆச்சுன்னா சோறு இல்ல பிரியாணி, நைட் ஆச்சுன்னா சோறு. நமக்கு சாப்பாடு அதுதான். சோறு கண்ட இடம் சொர்க்கம். அதான் உண்மையான சொர்க்கம். எது? பரலோகம். பரலோகத்துக்கு போனா யாருடைய சித்தத்தை செய்யணும்? பிதாவுடைய சித்தம், குமாரனுடைய சித்தம், பரிசுத்த ஆவியானுடைய விருப்பத்தை நீ செய்தாதான் எங்க போலாம்? அங்க போலாம். இங்க பாருங்க, ஏசாண்டவர் உயிரோடு இருந்த நாட்களிலே அவர் எதை தான் செஞ்சாருன்னா, பிதாவுக்கு என்ன விருப்பமோ அதை தான் செஞ்சார். பிதாவுக்கு என்ன பிரியமோ அதன்படிதான் வாழ்ந்தார். இன்னைக்கு நீ நானும் எப்படி வாழ கொஞ்சம் முடிவு. பிதாவுக்கு என்ன விருப்பம் இல்லையோ அதை அவர் என்ன செய்யல? செய்யவே இல்லை. ஒரு இம்மி அளவு கூட செய்யல. அதனால்தான் அவரு பரலோகத்தினுடைய கீயை கொடுத்தாரு. இந்த மானை வச்சுக்கோ, உனக்கு யாராலும் இஷ்டமா அவங்கள என்ன செய்யும்? பரலோகத்துக்கு கொண்டு வா, இல்லையா கொண்டு போ. அன்பாலே, இன்னைக்கு பிதாவுடைய விருப்பத்தை செய்ய நாம் அறிந்திருக்கிறோமா? பிதாவுக்கு பிரியமாய் நடக்க நாம் அறிந்திருக்கிறோமா? கொஞ்சம் யோசிப்பா. இன்னைக்கு கிறிஸ்துவன் ஆயிட்டோம், ஆனா இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். இன்னைக்கு நம்ம அவருக்கு பிரியம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
அவருடைய சித்தத்தை அறியாதபடிக்கு நம்ம எதையோ செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லுவேன். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்துக்கு எடுத்துவேன். அது அவருக்கு பிரியம் என்னன்றத கொஞ்சம் காட்டி கொடுத்துறேன். ஏசாண்டவருக்கு என்ன பிரியம் அப்படின்ற ஒரு பொதுவான பிரியத்தை காட்டி கொடுத்துட்டு, அப்புறம் ஸ்பெசிபிக்கான பிரியம் என்னன்றத நீ கண்டுபிடிச்சுக்கோ, அதன்படி நீ நட. பொதுவான ஒரு கிறிஸ்தவனை குறித்து ஒரு ஆண்டவருடைய பொதுவான விருப்பம். இப்ப இந்த சபை பேர் என்ன? JWYM. இந்த சபையுடைய பிரியம் என்ன உன்னை குறித்து? சொல்லு சொல்லு, கண்டினியூவா. ஊழியத்தை செய்யணும், அப்புறம் லேட்டா வரணும், டிஸ்கன்டினியூ பண்ணணும், நீ வீணா போகணும். அப்படியா? இந்த ஜெயம் இந்த சபையினுடைய திருச்சபையினுடைய ஆசை என்னையா? இங்க வர மக்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போனியா? இங்க வர மக்கள் எல்லாம் கஷ்டம் நீங்கி வாழணும், சுகமா வாழணும். இங்க வர மக்கள் எல்லாம் இன்னைக்கு சுபிச்சமா இருக்கணும், அதான ஆசை. உண்மைய நான் ஓடி ஓடி வந்தேன். இந்த அக்கா சொன்னாங்க, நீங்க 8 மணிக்கு தான் செய்தி, நீங்க 7:30 மணிக்கு கூட வரலாம், 7:45 கூட வரலாம் அப்படின்னா. எத்தனை மணிக்கு வரணும்? 7 மணிக்கு ஆராதனையா? 7 மணிக்கு முன்னாடியே 10 நிமிஷம் முன்னாடியே நிற்பேன். ஏன்னா உங்க ஆராதனை எனக்கு ரொம்ப பிரியம். ஆமென். இந்த திருச்சபையினுடைய ஆராதனையில நான் ஆண்டவர் பிரியமா இருக்கிறாருன்னா அவன் மகன் நான் பிரியப்படக்கூடாதா? எனக்கு ரொம்ப கொல்ல பிரியம். இந்த அக்கா பாடி ஆராதனை எடுத்தாங்கன்னாக்கா நீங்க உட்காந்து தேம்பி என்ன செய்வேன்? அழுதுட்டு தான் இருப்பேன். ஆமென். உட்காந்து விம்பி அழுகிறோம், சின்ன குழந்தை மாதிரி. ஏன்? இன்னைக்கு அநேகர் அதை மாதிரி தான் அழுதிங்க. நானும் பார்த்தேன். நான் அழுதுகிட்டே உங்களையும் பார்த்தேன். நீங்க என்னையும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா தம்பிங்களா? அழுத்தம். ஏன்னா அதுதான் உண்மையான ஆராதனை. சும்மா உதட்டளவுல அது ஆராதனை ஆடிக்கிட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை வரணும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரணும். சும்மா உதட்டளவுல வர்றது கிடையாது. நீ காலையில எங்களுடைய டிவோஷன் அதான். உதட்டளவுல என்னை பிரியப்படுத்துகிறார்கள், உதட்டளவுல நான் இயேசுவின் பிள்ளைன்னு சொல்றாங்க, ஆனா இருதயமோ எனக்கும் அவளுக்கு தூரமா இருக்கிறது என்று ஏசியால சொல்லதான் இன்னைக்கு காலையில ஆராய்ச்சிட்டு வந்தோம். எப்படி இருதயத்துல தூரமாச்சுன்னு அதனுடைய விளக்கத்தை இன்னைக்கு எங்க சபையில கொடுத்தேன். அன்பாலே, இருதயம் நமக்கு தூரமா இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு நம்முடைய இருதயம் என்ன ஆகணும்? ஒன்றரை கலக்கணும். அப்ப அந்த ஆராதனையில பிரியப்பட்டு தான் ஓடி வந்தேன். அன்பாலே, எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆண்டவருடைய சித்தம் என்னவோ அதை நாம செய்ய வேண்டும். ஆமென். அது ஒன்னொன்னா சொல்றாரு. அப்படியே அவருடைய விருப்பம் என்ன, பிரியம் என்னன்னா, முதல் பிரியம் என்ன அப்படின்னாக்கா, என்னையே நீ அன்பு செலுத்தணும். சொல்லு. நம்முடைய அன்பு எங்கேயுமே போகக்கூடாது. யாரை மட்டும்தான் சுத்தி வரணும்? அவரை மட்டும்தான் சுத்தி வரணும்ன்ற. ஏன்னா அவரு நம்மளை நேசிக்கிறாரு. அதான் சொல்ல வந்தேன் இல்லையா? அவரு நம்மளை லவ் பண்றாரு. நீ அவரை லவ் பண்றியா? இன்னையில இருந்து லவ் பண்ண கத்துக்கோ. உனக்கு லவர் யாரா இருக்கணும்? அது பாட்டியா இருந்தாலும் சரி, அது சின்ன புள்ளியா இருந்தா, கல்யாணம் ஆகாத புள்ளியா இருந்தாலும் சரி. பாட்டி புரியுதா? தலை நடிச்சு போச்சு. என்னை விட அக்காவா இருக்கிறீங்க, இல்ல அம்மாவா இருக்கிறீங்க. நீ யார லவ் பண்ணும்? ஏசப்பா லவ் பண்ணுமா? இன்னைக்கு ஒரு பாஸ்டர் சொன்னாரு, உங்க கிராமத்துல போய் சொல்லுங்க, உங்க வீட்டுல ஏசப்பா லவ் பண்ண சொன்னாரு, நான் ஏசப்பா லவ் பண்றேன்னு சொல்லு. அதுக்கு செவில் அறிஞ்ச மாதிரி இருக்கும். அரே, இந்த பாட்டி ஏசப்பா லவ் பண்றாயா? நீ லவ் பண்ணுன்னு வச்சுக்கோ, பரலோகத்துக்கு போயிடலாம். எங்க போயிடலாம்? ஆமா, அது தெரியாம எதையோ லவ் பண்ணிட்டு உட்காந்து நரகத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம். அன்பாலே, ஏசப்பா லவ் பண்ண கத்துக்கோ. யார லவ் பண்ணணும்? ஆமா. இவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்க வரீங்கன்னு எங்க வாலிப பிள்ளைங்களாம் ரெடியா இருக்கிறாங்க அப்படின்னா. என்னவா இருக்கிறாங்க? ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க, ரெடியா இருக்கிறாங்க. நோ 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 நோ, என்ன பாக்குறதுல நீ இன்ட்ரெஸ்டாவே இருக்காத. நான் ஒரு கசமலம், நான் ஒரு கழுத. ஆனா ஆண்டுடைய வார்த்தை என்னது? அதை நேசிக்க கற்றுக்கொள். ஆண்டவர் மேல உயிரை விடு. ஆண்டவர் மேல உயிரை விடு. அவரை லவ் பண்ணு. அவருக்காக நேரத்தை செலவு பண்ணு. அதுதான் சொல்றார், என்னையே லவ் பண்ணியான்றார். என்னது? வேற எதையும் லவ் பண்ணாதன்றார். இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? நமக்கு எது எதெல்லாம் நமக்கு ஆசையா இருக்குது சொல்லு.
சில பேருக்கு சீரியல் பார்க்கறது ஆசையா இருக்கும். ஹலோ, இங்க நீங்க நல்லவங்க அப்படித்தானே? சில பேருக்கு செல்போன்ல ரீல் பார்க்க ஆசை. என்ன பார்க்க தெரியும். ஐயோ, என் பேத்திட்ட செல்போன் தான். நான் அதுக்காக ஜோம் பண்றேங்க. 3 வயசு கூட ஆகல, அதுக்காக முழங்கால நிக்கிறேன். நான் ஆண்டவரே, என் பேத்திக்கிட்டு இந்த ரீல் பாக்குற பிசாசு அகற்றி போடுவேன். நீங்களும் ஜோம் பண்ணீங்க என் பேத்திக்காக. ரீல் இன்னைக்கு எல்லாரையும் ஆட்கொண்டு இருக்கிறது. அந்த ஆசை எல்லாரையும். ஆமா, அது பாஸ்டா இருந்தாலும் சரி, அது பிஷப்பா இருந்தாலும் சரி, அது சாதா விசுவாசியா இருந்தாலும் சரி, இன்னைக்கு கிறிஸ்தவர்களை ஆட்கொண்டு இருக்கிறது எது? ரீல் பாக்குறது. ரீல் பாக்குறதுன்னா தெரியுதா? தெரியும், உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதுதான். நீங்க ரீல் பாக்குற அந்த பிரியத்தை எந்த ரீல் பாரு? இயேசுகிட்ட ரீல் பாரு. அவர் என்ன சொன்னாரு, அவர் என்ன பேசினாரு, அவர் எப்படி வாழ்ந்தாரு, எப்படி லைஃப் ஸ்டைல்ல போனாருன்னு அவரை லவ் பண்ண கத்துக்க. அந்த டயத்தை அங்க செலவு பண்ணு. ஆண்டவர் உன்னை எங்கேயோ. நீ ரீல் பாக்குறதுனால உனக்கு நஷ்டம் தான், கஷ்டம் தான், பிரச்சனை தான். இன்னும் தெரியுமா, ஒரு ஆராய்ச்சி சொல்லுது, மருத்துவ ஆராய்ச்சி இப்பதான் வந்தது, தினத்தந்தி பேப்பர்ல தான் படிச்சேன். இந்த ரீல் பாக்குறதுனால உன் மூளை மழுங்கி போதான். உன் மூளை மழுங்கி போதான். எல்லா ஐக்கியம் குறைஞ்சு போதான். இன்னும் கூடிய சீக்கிரத்துல இன்னும் முட்டாளாயிடுவான். இன்னும் கொஞ்சம் நேரத்துல குருடாயிடுவான். என்ன ஆயிடுவா? கண்ணுக்கு செல்போன் கோபியான்னு ஒரு நோய் வருது இப்ப புதுசா. என்னது? செல்போன் கோபியாவும். அது பேர் வச்சுக்கிறான் பாரு. என்ன கோபியா? அந்த கோபியாவுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல அக்கா. அண்ணா, ஏன்னா அவன் டெக்ஸ்ட் புக்ல இல்ல செல்போன், அவன் படிக்கிற காலத்துல. அதனால செல்போன் கோபியான்னு கண்டுபிடிச்சான். அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கல. அப்ப செல்போன்ல ரீல் பாக்குறதுனால என்ன வருது? உன் கண் அவுட் ஆகுது, உன் வாழ்க்கை அவுட் ஆகுது, உன் பிரச்சனை எல்லாம் காலமெல்லாம் இருட்டாகுது. ஆமென். இதுதான் பிசாசுடைய ஆசை. உன் வாழ்க்கை இருண்டாகணும்னா நீ ரீல் பார்க்கணும். நீ இப்ப யார் பிரியத்தை செய்யற? 1 தெசலோனிக்கர் எடுத்து பாரு. அதான சொல்ல வந்தேன். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 19 படி. ஒழுங்கு இல்லாதவர்களுக்கு, எனக்கு டைம் வேற ஆகுது. இல்லப்பா, 1 தெசலோனிக்கர் 5 ஒழுங்கு இல்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்க. மேலும் சகோதரரே, கடகடன்னு படிச்சிருங்கம்மா. ஒண்ணுன்னு கை விட்டு எண்ணிக்கோ. 1 புத்தி சொல்லு, திடனற்று தேற்று, 2 3 பலவீனரை தாங்குங்க, எல்லா இடத்துலயும் நீதி சாந்தமாரு, ஒருவன் மற்றவருக்கு செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதது. அடுத்தது நன்மை செய்ய நாடு. 6 7 சந்தோஷமாயிரு. 8 இடைவிடாம ஜெபம் பண்ணு. 9 எல்லாத்துக்கும் சோதனை செய். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசு. இதான் முக்கியமான வார்த்தை, நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த 9 செய்யறதுதான் கிறிஸ்து இயேசுக்குள்ள உங்களை குறித்து பிதாவுடைய விருப்பமா இருக்கு, பிரியமா இருக்கு. கரங்களை தட்டா புரியுதா சொல்றது? உன்னை குறித்து, என்ன குறித்து, உலகத்துல அத்தனை கிறிஸ்துவனை குறித்தும் பிதா என்ன விரும்புறாருன்னா இந்த 9 காரியத்தை நீ நானும் செய்யணும். இதுக்கு ஆப்போசிட் யாருக்கு? நம்ம தேவனுக்கு ஆப்போசிட் யாருங்க? மேற்படியான்னு சொல்லுவாங்க. யாரு மேற்படியான்னா? யாரு? சாத்தான். தேவனுக்கு எதிராளியா வந்தான். இப்ப அவன் என்ன விரும்புவான்? இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு விரும்புவான். ஆமென். புரியுதா? இப்ப நீ எதை செய்ய போற? மேற்படியான் சொல்றதை செய்ய போறியா? ஆண்டவர் சொல்றதை செய்ய போறியா? ஆண்டவர் பிரியப்படுறதை செய்ய போறியா? மேற்படியா பிசாசு பிரியப்படுறதை செய்ய போறியா? இப்ப நம்ம எதை செய்யணும்னு இப்ப கொஞ்சம் அலசி ஆராய. கொஞ்சம் அலசி ஆராய. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்றாரு? நீ எப்ப இருப்ப? சம்பளம் வந்தா இருப்ப, காசு இருந்தா இருப்ப, காசு இல்லைன்னா என்ன செய்வ? கவலைப்படுவ, கணத்துல உட்காந்து வீட்டுக்காரன் சம்பாதிக்க வேலை வேலை சம்பாதிச்சு எடுத்துருவாயா? என்ன செய்ய? நாளைக்கு அரிசி இல்ல, பருப்பு இல்ல, மூஞ்ச காட்டியா இல்லையா? சந்தோஷம். சம்பளம் இல்லையா? வாங்கத்தான், உட்காருங்கத்தான், சம்பளம் வந்திருக்கிற, நல்லா சாப்பிடுங்கத்தான் சொல்லுவியா? உதச்சு அனுப்புவ. இப்ப நியாயமா ஒத்துக்கோ. இப்ப ஆண்டவருக்கு பிரியமானது செய்யறோமா, பிசாசுக்கு பிரியமானது செய்யறோமா?
கவலைப்படுறது யாருக்கு பிரியம்? நீ நானும் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? கவலைப்படுறோமா இல்லையா? சோர்ந்து போறோமா இல்லையா? சந்தோஷப்படுறோமா? இருந்தாலும் இல்லாட்டாலும் சந்தோஷப்படுறோமா? சரி, இடைவிடாம ஒரு 3 தான் எடுத்துக்கிட்டேன் நான். 17, 18, 19 மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். இடைவிடாம ஜெபம் பண்ணுன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா சொல்லு நேரமும் என்கிட்ட ஜெபம் பண்ணு, என்கிட்ட பேசு. அதான் அர்த்தம். இடைவிடாம ஜெபம் பண்ணு. நம்ம எப்ப ஜெபம் பண்றோம்? காலையில ஏற்றி ஜெபம் பண்ணும். அதுவே பெருசு. 5 நிமிஷம் ஜெபம் பண்றது. ஜெபம் பண்ணிட்டியா? வேதம் வாசியா? வாசிச்ச. என்ன வாசிச்ச? சங்கீதம் 1 வாசிச்ச. நீதிமொழிகள் 1 அதிகாரம் வாசிச்ச. இதுதான் நம்ம வேத வாசிப்பு ஜெபம். அன்பான்லே, ஆண்டவர் உன்னை குறித்து என்ன குறித்து என்ன விரும்புறாரு? இடைவிடாம ஜெபம் பண்ணு. பிசாசு என்ன விரும்புறான்? எப்பயாவது ஜெபம் பண்ணு. மீதி நேரம்லாம் ரீல் பாரு, மீதி நேரம்லாம் சீரியல் பாரு, மீதி நேரம்லாம் செல்போன்ல இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் எல்லாத்துலயும் நேரம் செலவு பண்ண. எப்பயாவது ஜெபம் பண்ணு. போதும், அதுவே போதும் தம்பி. உன் வாலி வயசுக்கு அதுவே போதும். உன் வாலி வயசுக்கு அதுவே போதும். நீ உருட்டுற. நீ எப்ப பார்த்தாலும் செல்போன்ல நேரத்தை செலவு பண்ண. அதுதான் எனக்கு புரியும். யாருக்கு? எப்படியாவது புரியும். நீ எதை பண்ற? அதுதான் பண்றோமா? அக்கா ஒதுக்குச்சு, அதுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. இன்னிலிருந்து மாறணும். என்ன மாறணும்? நேரத்தை அவரோடு செலவு பண்ண கற்றுக்கொள். உனக்கு ஒரு ரகசியம் சொல்லி தரேன். ஊட்ட கூட்டுறல, கூட்டும் போதே அவரோட பேசலாம். ஆண்டவரே, இந்த ஊட்ட நான் கூட்டுறேன், இதுல நேரம் டெய்லி தானே கூட்டுவ? ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி கூட்டுவியா? டெய்லி கூட்டுற. அதே போல என் மனச, என் இருதயம் டெய்லி அழுக்காயிட்டே இருக்கு ஆண்டவரே. நீ சுத்தப்படுத்த ஆண்டவரே. ஒன்னால தான் சுத்தப்படுத்த முடியும் ஆண்டவரே. நீ ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டவரே. நான் பெருக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்னா என் இருதயத்தை நீ பெருக்கிறதுல நீ ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டவரே. நீ சொல்லி ஜெபம் பண்ணலாமா? பண்ண முடியாதா? கருவூல் தம்பர் போட்டு தாளிக்கிறப்போ எதை வச்சு அது என்ன செய்யும்? போரியும். தமால் தமால் தமால். இப்படி எட்டக்கு போய் நிப்பியா நிக்க மாட்டியா? அந்த அனுபவம் இருக்கா? எனக்கு இருக்குது. அப்ப பொரியும் போது ஆண்டவரே, இந்த கடுகு, சின்ன கடுகு இது பொரியுது. நான் இம்மா பெரிய எருமாட்டு மாதிரி இருக்கிறேன், நானும் பொரிஞ்சு தள்ளுறேன். என் வீட்டுக்காரர்கிட்ட இந்த பொரியிற தன்மையா இந்த கோபத்தை என்னை விட்டு எடுத்து போடுன்னு ஜெபம் பண்ணலாமா? பண்ணக்கூடாதா? வெங்காயம் அறியிற என்ன வரும்? கண்ணுல தண்ணி வருமா? ரத்தம் வருமா? தண்ணி வரும். இப்ப ஜெபம் பண்ற, ஆண்டவரே, இந்த வெங்காயத்தை ஆற்றால அறியும் போது என் கண்ணால தண்ணி கொட்டுது. ஆண்டவரே, ஆத்மாக்களுக்காக நான் கண்ணீரோடு செபிக்கணும். செபிக்கலாமா இல்லையா? இந்த மாதிரி வேலை செய்யக்குள்ள, துணி துவைக்கக்குள்ள, துணியை துவைக்கிற எதுக்கு எல்லாம் சரக்கு நல்லா பெஸ்ட் நல்ல. இந்த மனுஷன் என்னதான் செய்வான்னு தெரியல. இந்த காலர்ல இவ்வளவு அழுக்கு இருக்குது. திட்டிக்கிட்டே ஜெபம் பண்ணாத, ஜெபம் பண்ணிக்கிட்டே ஜெபம் பண்ணு. துணி துவை. இந்த அழுக்கு எடுக்கிற மாதிரி என் புருஷன் இருக்கிற அழுக்கெல்லாம் நீக்கிட்டாங்க. என்கிட்ட இருக்க அழுக்கெல்லாம் நீக்கிட்டாங்க. சொல்லமா சொல்லக்கூடாதா? இதுதான் மெத்தட். இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். முக்காடு போட்டு ஆண்டவரே, இது ஜெபம் கிடையாது. சொல்லு, புரியுதா இல்லையா? நீ அதுதான் ஜெபம் நினைச்சிட்டு காலையில பரிசுத்தவாட்டி மாதிரி வருவ. அப்புறம் எப்படி இருப்ப? பஜாரி மாதிரி இருப்போம். உங்களை சொல்ல, நான் வேற ஒருத்தன் எங்க சபையில இருக்கணும்னு சொல்றேன். அதனால இன்னைக்கு நாம எப்படி மாறணும் பாருங்க. எப்படி மாறணும்? ஆண்டவருக்கு பிரியதுதான். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு பிரிய. இந்த 9 பிரியமா நடந்தாக்கா நீ ஆண்டவருக்கு. நான் கத்துக்கிட்டேங்க. உண்மையிலே நான் ரொம்ப மோசமா இருந்தேன். அன்பான்ல, இன்னைக்கு பாருங்க, அடுத்தது சொல்றேன். ஆண்டவருக்கு பிரியமானதுலேயே நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். அவரை அன்பு செலுத்துறதுல இப்ப வந்துட்டோம். இப்ப 2வது என்ன செய்யறோம்? இதை நீங்க டெவலப் பண்ணீங்க. டெவலப் பண்ணிப்பீங்களா இல்லையா? பிசாசு விருப்பத்தை நிறைவேற்ற போறீங்களா? ஆண்டுடைய விருப்பத்தை நிறைவேற்ற போறீங்களான்றத டேஷ் டேஷ் உங்களுக்கு fill in the blanks நீங்க பண்ணிக்கங்க. ரைட்டா? இப்ப 2வது காரியம், அவரையே அன்பு செலுத்தணும். மத்தேயு 22:37 கடற்கடன் படிங்க. கொஞ்ச நேரம் தான் இருக்குது. இன்னும் ஓனதே தெரியலையா? டைம் போனதே தெரியல. கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும்
முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. என்னதான் எப்படி கூறணுமா அவரு? ஆமா, எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. எப்படி நம்ம அன்பு கூறுறோம்? எப்படி? அறகுற மனசோட, அறகுற இருதயத்தோட, இப்படிதான் அன்பு கூறுறோம். முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, இப்படி எல்லாம் சொல்றாரு. இதுல நான் ஒரு நாள் உட்கார்ந்து இதை திங்க் பண்ணுங்க. ஏன் ஆண்டவர் இப்படி எல்லாம் நம்மள அன்பு கூட்டு சொல்றாரு? முழு இருதயத்தோட படி ஒண்ணு. அடுத்தது அதெல்லாம் விட்டுருங்க. கர்த்தருக்கு முழு இருதயம்னா என்ன அர்த்தம்? ஃபுல் ஹார்ட். என்ன ஹார்ட்? ஃபுல் ஹார்ட். அறகுற ஹார்ட் இல்ல, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடு. இன்னொரு இடத்துல முழு பலத்தோடு இருக்கும், இன்னொரு இடத்துல முழு பலத்தோடு. இப்படி ஏன் முழு பலம், முழு ஆத்மா, முழு மனசு, முழு இருதயத்தோட அன்பு கூறு, என்ன மட்டும் அன்பு கூறுன்றாரு. ஏன்? அதனாலதான் சொன்ன பொறாம பிடிச்சவரு. என்ன பிடிச்சவரு? பொறாம பிடிச்சவரு. அப்படி இல்லை, அவர் நம்மள அதிகமா அப்படி நேசிக்கிறார். நான் உன்னை முழு இருதயத்தோடு நேசிச்சேன், நீ என்ன முழு இருதயத்தோடு நேசி. நான் உனக்காக முழு பலத்தோட உசிரியை என்ன செஞ்சேன்? சிலுவையில கொடுத்து உன்னையே நேசிச்சேன் பாரு, அதுக்காக நீ என்ன முழு இருதயத்தோட நேசி. புரிஞ்சுக்கிட்டியா? இல்லையா? அவரு அறவர இருதயத்தோட சிலுவையில மாண்டாரா? சொல்லுங்க. முழு இருதயத்தோட தன்னை ஒப்பு கொடுத்தாரியா? என் பிள்ளைகளுக்காக நான் சாவ ரெடியா இருக்கேன். அதை நினைச்சாலே எனக்கு அழுகையா வரும். அதை நினைச்சாலே அழுகையா வரும். த பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட், அந்த ஏசாமி ஜீசஸ் படம் இருக்குல்ல, அதை போட்டு பாருங்க, அடிக்கடி ரிவீல் பண்ணுங்க. நமக்காக இப்படிலாம் ஒரு பாடுபடணுமா? இப்படிலாம் நம்மளை நேசிச்சாரா? இப்படிலாம் நம்மளுக்கு துன்பப்படுத்தின அவரு சுமந்தாரா தூக்கி? அதுதான் முழு பலன், முழு இருதயம், முழு ஆத்மாவோட ஒரு சிலுவையில் என்ன செஞ்சாரு? மரித்து ஒன்னை என்னை நேசிச்சாரு. அதே போல உன்னுடைய அன்பை அவர் எதிர்பார்க்கிறாரு. தப்பா அது? அது பொறாமையா? புரியுங்க, புரியுதா? நான் எப்படி ஒன்ன நான் நேசிச்சேனோ அதே போல என்ன நேசின்னு சொல்றாரு. அந்த மாதிரி நம்ம நேசிச்சோம்னா நமக்கு எல்லா நிறைவையும் ஆண்டவர் என்ன செய்வாரு? கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? இல்லை, இன்னைக்கு அடுத்தபடியா பாக்குறோம். மூன்றாவது காரியம், அவரையே விசுவாசி. என்னதான் நம்ம டேன்ல பார்ப்போம், விசுவாசம்னாக்க தெரிய மாட்டேங்குது. நம்ம எல்லாம் யாரு? விஷ ஊசியா? விசுவாசி. ரொம்ப நாளா நீங்க உட்காந்தா விஷ ஊசியா மாறிடுவேன்னா, நாங்கெல்லாம் என்ன செய்யறோம்? எங்க ட்ரைனிங்ல நாங்க படிக்கும்போது என்ன செய்வோம்? ஒரு வருஷத்துக்கு ஒரு 5 வருஷம் மினிமம், மேக்சிமம் 5 வருஷம், மினிமம் 2 வருஷம் 3 வருஷம். 3 வருஷத்துல அவன் இன்னொரு ஊழியத்தை செஞ்சு அவன் என்ன செய்யணும்? ஊழியக்காரனா ஊழியக்காரியா நீங்க மாறணும். நான் 30 வருஷமா இந்த சபையிலே நான் விசுவாசியா இருக்கிறேன் அப்படின்னாக்கா, நீ தேங்கி போன குட்டைக்கு சமம். தேங்கி போன குட்டை இருக்குதுல்ல, பாத்துக்கிறியா? இங்க வரும்போது ஒரு குட்டை பார்த்தேன். அது எப்படி இருக்கு? நல்லா செண்டு வாசனை வருதா? என்ன அடிக்குது? ஏன்? தண்ணி ரொம்ப நாளா தேங்கி இருந்தாக்கா அது என்ன ஆகும்? நாத்தம் முடிச்சிடும். அதே போல நீங்க தேங்கி உக்காந்துட்டே இருந்தனா என்ன ஆயிடுவ? நாத்தம் எடுத்த வாழ்க்கை. சபையே நாரும். யாரால? அப்ப நீ என்ன செய்யணும்? ஓடுற நதியாய் பாய்ந்து ஓடணும். என்னவா ஓடணும்? ஓடுற நதியா பாய்ந்து ஓடணும். நான் ஒரு சபையில உட்கார்ந்தேன். ஐயோ, இங்கேயே உட்கார்ந்தா நான் நாத்து ஏத்துடுவேன், நான் என்ன செய்ய போறேன்? ஓட போறேன்னு ஓட ஆரம்பிச்சும் பாரு, இன்னைக்கு வாசனை உள்ளவனா. இந்த அக்கா அப்படிதான் ஒரு நதியில உட்கார்ந்து இருந்தாங்க, ஒரு இடத்துல குட்டையில உட்கார்ந்து இருந்தாங்க. குட்டையிலே உட்கார்ந்து இருந்தவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? நாத்தம் எடுத்து நாசமா போயிருப்பாங்க. இப்ப ஓடுற நதியா வந்ததுனாலதான் இப்ப என்ன செய்யுது? உனக்கெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. ஆமா இல்லையா? அப்ப நீ எப்படி ஆசீர்வாதமா இருக்கணும் இல்லையா? அப்போ ஓடுகிற நதியாய் நாம் மாற வேண்டும். ஆமே. அப்போ ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்த கூடாது. அப்ப நாம என்ன செய்யணும்னா விசுவாசத்துல வளரணும். ஆண்டவரே சொல்லுங்க. அந்த விசுவாசம் ஆண்டவர் மேலதான் வளரணும். எது மேலதான் வளரணும்? ஆண்டவரே தான் நம்பணும். ஆண்டவரே தான் நம்பணும். அதுக்கு ஒரு வார்த்தையை சொல்றேன், எனக்கு பேசின வார்த்தை. எரேமியா 17:7-8 படி. எரேமியா 17:7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக
தன் வேர்களை விடுவதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையானதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பாங்க. ஆமென். எவ்வளவு நல்ல வார்த்தை பாருங்க. எனக்கு புரியுது, நல்லா புரிஞ்சுங்க. நான் உங்களை மாதிரி தான் இருந்தேன். ஒரு விஷ ஊசியா மாறுற டைம், என்ன டைம்? அந்த நேரத்துல பார்த்து நச்சுன்னு கொட்டினாரு. ஏய் மவன, என் மேல நம்பிக்கை வைத்து என்னையே நம்பிட்டு உட்காந்துரு. என்ன சொன்னாரு? ஆமா, அதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அன்பாலே, நான் 5 லட்சம் ரூபாய் கடன் பிரச்சனை இருந்தேன். இன்னைக்கு எத்தனை பேர் கடன் பிரச்சனைல இருக்கிறீங்க? கை உயர்த்துங்க, நல்லா வெக்கப்படாம உயர்த்துங்க. ஃபுல் கை உயர்த்துங்க. அரை கை அரைக்குறை கை எல்லாம் கிடையாது. என்ன கை? ஃபுல் கை. அப்பா, ஹோல் சர்ச்சு இருக்குது. நல்ல உங்களுக்கு கடன்லாம் போகணுமா? எத்தனை பேருக்கு ஆசை? எனக்கு ஆசையா? சொல்லு வாய் தந்து. என் கடன்லாம் அலைஞ்சு நான் கடன் கொடுக்கறதெல்லாம் மாறணும். ஆண்டவரே கொஞ்சம் பாரு. அந்த அளவுக்கு மட்டும்தான் சத்தியத்தை சொல்லி தருவியா? எனக்கு சொல்லி கூடாது. சொல்லு சொல்லு. அன்பாலே, உன் கடன்லாம் இன்னையோட போயிடு பாரு. இது எனக்கு உணர்ச்சி வசப்பட்டு தட்டுற மாதிரி இருக்கு. இல்ல இல்லையா? உணர்வுமா ரகசியத்தை கத்துக்கோ. அதுக்கப்புறம் கடன் அடைஞ்ச பிறகு தட்டிக்கிட்டே இருப்பா கையா. இப்ப தட்டுறதுல புரோஜனம். ஏன்னா இன்னும் கடன் அடையல. இன்னும் கடன், நாளைக்கு கடங்காரன் உஜிவன் வந்தான்னு வச்சுக்கேன், 1000 ரூபாய் கட்டாக்கா அப்படின்னா என்ன செய்வேன்? கட்ட முடியாது. இப்ப அடுத்து இந்த அக்காட்ட ஒரு 1000 ரூபாய் கூட உன்கிட்ட கேட்க மாட்டாங்க. இந்த அக்காட்ட போய் கேட்ப. கடன் வாங்கி கடன் கொடுக்காத. எனக்கு கத்து கொடுத்தாரு ஆண்டவர். கடன் பிரச்சனைக்கு ஒரு செமினார் இங்க போட்டுடலாமா? ஏன்னா 3/4 பேருக்கு தூக்குறீங்க. கடன் பிரச்சனைக்காக ஒரு செமினார் நடத்துறோம். என்ன நடத்துறோம்? ஒரு டீச்சிங் மாதிரி. எனக்கு ஆண்டவர் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு வேளை சாப்பாடு உங்களுக்கு கொடுத்துருவீங்களா? ஏற்பாடு பண்ணலாமா? ஏதாவது ஒரு நாள், நல்ல ஒரு லீவு நாள்ல ஏற்பாடு பண்ணுங்க. காலையில இருந்து உட்காந்து எனக்கு ஆண்டவர் என்னென்னலாம் கத்து கொடுத்தாரோ அதை அழகா கத்து கொடுத்தேன். ஏன்னா இப்ப டைம் இல்லை. இப்போ எனக்கு ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் கத்து கொடுத்தாரு. நான் கடன் பிரச்சனையில இருக்கும்போது நான் சோர்ந்து போய் உட்காந்துருக்கிறேன். அப்ப ஆண்டவர்கிட்ட நான் அழுது ஜெபம் பண்றேன். அக்கா சொன்னாங்கல்ல, அழுது ஜெபம் பண்ணுவேன்ட்டு. அழுது அடம் பிடிச்சி ஜெபம் பண்ணுவேன். ரொம்ப மோசமான ஆள் நான். அப்படி அழுது அடம் பிடிச்சி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற போது, ஒண்ணு எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும், இந்த கடன்ல இருந்து எனக்கு விடுதலை ஆகணும், நீ தான் உதவி செய்யணும் அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது இந்த எரேமியா 17:7 பேசுறாரு. 17:7 பேசுறாரு. முன்னாடி 5:6 எல்லாம் படிச்சிருங்களா? அந்த 5:6 படிச்சிருங்க. மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மானுஷமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது அவன் எப்படி இருப்பானா? இது நல்லா இந்த புரிஞ்சுங்க. தூங்குறவனா கொஞ்சம் எழுப்பிடு. அந்த அக்காவை கொஞ்சம் எழுப்பு. இல்லைன்னா ஓங்கி ஒரு கொட்டு கொட்டு. உங்க அம்மா தான் சொல்லிட்டாங்கல்ல. அவன் எப்படி இருப்பான்னா, கரளையாய் போன செடியை போல இருப்பான். எப்படி இருப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம்? காஞ்சி போன செடி. என்னது? காஞ்சி போன செடியா இருக்கு போறியா? செழிப்பான செடியா இருக்கு போறியா? ரைட்டா? ஆசை தானே? ஆசை பூச அப்பளம் தோசைன்னு இல்லையா? நீ செடியை காஞ்சி போன செடியை போல இருப்ப. நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்துல வறட்சியான ஒரு நிலத்திலே குடியில்லாத ஒரு நிலத்துல தங்குவாய். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து. இப்ப புரியா? அது என்னன்னா மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து. சொல்லுங்க. நீ மனுஷன் மேல நம்பிக்கை வச்சனா நீ காஞ்சி போன செடியை போல நன்மை வராத நீனு வறட்சியான இடத்துல தான் இருப்ப. அடுத்தது சொன்னாரு, மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து மாமிசமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இறுதியுள்ள மனுஷன் இப்படி சபிக்கப்பட்டவனா இருப்பான்னு சொல்லி அந்த லிஸ்ட் கொடுத்தாரு. மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டுன்னா என்ன அர்த்தம்னாக்கா, செல்ஃப் கான்பிடன்ஸ் சொல்லுவாங்க. என்னது இங்கிலீஷ்ல? தன்னம்பிக்கை. சொல்லுங்க. நம்மள நம்புறது. சொல்லுங்க. என்னால முடியும், நான் செஞ்சுடுவேன், நான் கடனை அடைச்சிருவேன். அடைச்சிருவியா? ஹலோ, அடைக்க முடியுமா? ஒரு முடிய கூட என்ன செய்ய முடியாது. என்னால முடியல, அதனால நான் சொல்றேன். என்ன நான் நம்பினேன்,
யார நம்பின? பாத்துக்கலாம். நம்மளுக்கு தெரியாத வியாபாரமா? நம்ம உட்காந்து வியாபாரம் பண்ணா வந்து வாங்காதவனி வாங்க வச்சிருவேன்ல. வாங்க வைப்ப, வந்தா தானே வாங்க வைப்ப. நான் வராமே ஆக்கிட்டா ஓட்ட வச்சிட்டாரு. என்ன ஆயிட்டாரு? என் மெடிக்கல் ஷாப்ல என்ன ஓட்டிட்டு இருக்கிறேன்? ஏன் ஒருத்தனும் வரல வாங்கறதுக்கு? வந்தாதான் நீ வாங்க வைப்ப. 10 ரூபாய்க்கு மாத்திரை வாங்குறவன 100 ரூபாய்க்கு வாங்க வைப்ப. திறமை ஓன் திறமை. இப்ப நான் வந்தாதானே வைப்ப, வராத விட்டா வேடிக்கை தான் பார்த்துருப்பேன் ரோட்டை. அப்படியே ரோட்டையே பார்த்துட்டு உட்காந்து இருப்பேன். சாயந்தரம் ஆச்சுன்னா கல்லாவை இருந்தா 60 ரூபா ஒத்த ரூபாவா இருக்கும். டே எப்படி இருக்கும் என் மனசு? ஏன்னா தண்டல் புஸ்தகம் 10 இருக்கும். டெய்லி ஒருத்தன் வருவான். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருத்தன் தண்டலுக்கு வருவான். 10 தண்டல் 100 ரூபாய் எவ்வளோ? 1000 ரூபாய். இன்னைக்கு சாயந்தரத்துல கட்டணும். அது இல்லாம ஏஜென்சிக்காரன் வருவான், அவனுக்கு கொடுக்கணும். அது இல்லாம வட்டிக்கு வாங்கின வருவான், அவனுக்கு பதில் சொல்லணும். இங்க கல்லாவை தந்தா எவ்வளவுதான் இருக்கும்? இதை வச்சு சமாளிக்க முடியுமா? அவமானப்படுவேன், அழுவேன். அப்பதான் இந்த ஃபார்முலா கத்து கொடுத்தாரு. டேய் உன்னை நம்பினல்ல என் மோன, நீ உன்னை நம்பின என்னதான் ஆகணும்? என் மோனன்றது இவங்க ரசிப்பாங்க. எங்க கூட படிக்கிற ஒருத்தர் இருக்கிறார், ஒரு ஐயா. அவர் அடிக்கடி என் மோன அப்படின்னு. அப்படி ஆண்டவர் என்ன பார்த்து சொன்னாரு, என் மோன ஒன்னையா நம்புற? வீணாதான் போவ. சொல்லுங்க. ஆமா, யாரு நம்பணுப்ப? ஏசப்பா தான் நம்பணுமா? அது மட்டும் சொல்லல, என்னையே நம்பிட்டு உட்காந்துட்டு. என்ன சொன்னாரு? என்ன நம்புறது மட்டும் இல்ல, என்னையே நம்பிட்டு உட்காந்துட்டு. எனக்கு இதுதான் புரியல. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இது ஏயா சொன்ன? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற பாக்கியவான் சொல்லலாம்ல, ஏன் சொல்லல? நீ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறியா, என்ன மேல் நம்பிக்கை வைக்கிறியா? நானும் தான் கர்த்தரை நம்புறேன், ஒன்னும் கிடைக்கலையா? இப்ப அப்படிதான் நினைக்கிறோம். இப்ப கர்த்தரை தான் நம்புறோம். வாரம் என்ன ஜே ஒய் ஜேவா, ஜெய ஒய் ஜெய் ஜெட் ஜே. இந்த பேர் எனக்கு வாயில நுழையிற மாதிரி வைங்க. ஜே டபிள்யூ ஒய் எம். அதுக்கு அப்ரிவேஷன் ஜீசஸ். ஐயோ என்ன மாதிரிப்பா. ஏசாண்டவரு உங்களோடு இருக்கிறார் சபை. இந்த அக்கா எப்பயோ கடன்லாம் அடைஞ்சிட்டு நீ கடன் கொடுக்குறியா, மாறுவியா? ஏன் மாறல? ஏசு உங்களோட இருக்கிறாரா, நீ அவரோட இருக்கிறியா? ஹலோ சொல்லுங்க. ஏசப்பா எங்களோட இருந்தாக்கா என் கடன்லாம் அடைப்பாருல்ல, அடிச்சு தீரணும்ல. எத்தனை வருஷமா வரும்? நான் அப்படிதான் கேட்டேன். உன் சர்ச்சைக்கு 2 வருஷமா போயிட்டு இருக்கிறேன், உன் மேல நம்பிக்கை வைக்காத. நான் டேஷ் டேஷ் மேல நம்பிக்கை வைக்கிறேன். டேஷ் டேஷ்னா புரியுதா? ஆமா. அப்படின்னு ஒண்ணு ஆண்டவர் அழகாக என்ன பழிச்சுன்னு விட்டாரு. என் மேலதான் நம்பிக்கை வைக்கிற. காலையில ஏச்சு யாரை நம்பிதான் ஜெபம் பண்ற? என்கிட்ட தான் ஜெபம் பண்ற. டேஷை பார்த்து ஜெபம் பண்ணல. என்ன பார்த்து? டேஷை பார்த்து ஜெபம் பண்ணல. யாரை பார்த்து தான் ஜெபிக்கிற? ஆண்டவரே ஒரு லிஸ்ட் கொடுப்பேன். காரணம், ஆண்டவரே காலையில ஏஞ்சி 5 மணிக்கு ஏஞ்சி ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே சொஸ்திக்கு வருவான் ஏஜென்சி, அவனுக்கு 2000 ரூபாய் கொடுக்கணும். ஆண்டவரே இவன் மகாலட்சுமி ஏஜென்சி வருவான், அவனுக்கு 3000 ரூபாய் கொடுக்கணும். ஆண்டவரே இந்த தண்டல்காரன் வருவான், அவனுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். ஆண்டவரே இவன் வருவான், இவனுக்கு வட்டி காசு கொடுக்கணும். ஆண்டவரே இப்ப யாருகிட்ட தான் கேட்கிறேன்? ஏசப்பாட்ட தான் கேட்கிறேன். காலையில ஏஞ்சி என்னகிட்ட தான் கேட்கிற. 10 மணி ஆக ஆக நீ என்னடா செஞ்சேன்னு. நான் என்ன செஞ்சேன்னு முடிச்சேன். எனக்கு அப்படியே டிவியில காமிச்சார். என் சைக்கிள் எடுப்பேன். இவர் தான் ஸ்வஸ்திக் ஏஜென்சின்னு வச்சுக்கேன் தண்ணே. இவர் 10 மணிக்கு வந்து என்னை அசிங்கமா கேட்டுட்டு என்னை வந்து கடையில வந்து அந்த ஆர்லிஸ் பாட்டிலாம் தூக்கிட்டு போறது வருவார். இப்ப இவருக்கு பயந்து நான் என்ன செய்வேன்னா 10 மணி 9 ஆச்ச உடனே சைக்கிள் எடுத்துட்டு கிளம்புவேன். விரிச்சிட்டு நேரம் இந்த அக்கா வீட்டுக்கு வருவேன். அக்கா ஒரு 1000 ரூபாய் தான் கூட அப்படின்னு உடனே இந்த அக்கா சொல்லுவோம், நேற்று வரைக்கும் இருந்தது இன்னைக்கு இல்லை. நேரம் அண்ணாண்ட போவேன். அண்ணா சரி 1000 ரூபாய் கேட்டாதான் இல்லைன்றாங்க, ஏன்னா ஒரு 500 ரூபாய் கொடுங்க அப்படின்னாக்கா ஒரு ஐயோ இப்பதான் இந்த அளவுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு.
இப்படி 10 மணி 10:30 மணி வரைக்கும் சுத்தி அடிச்சுட்டு ஒத்த பைசா இல்லாம வீடு திரும்பி அந்த கடைக்கு திரும்பி வந்து உட்காருவேன். ஸ்வஸ்தி ஏஜென்சிக்காரன் உட்காந்து, ஆயா எங்க போனேன், உனக்குலாம் வெக்கமான இல்ல, ஊர் சுத்த தெரியுது, காசு கொடுக்க தெரியல, திட்டுவார். அப்படியே அவமானப்படுவேன். இதுதான் என் நிலைமை. இததான் ஆண்டவர் காட்டினார். பாரு, காலையில ஏந்திரிச்சு யார் மேல நம்பிக்கை வச்ச? 10 மணி ஆவாவ யார் மேல நம்பிக்கை வச்ச? யாரு நம்பி ஓடுன? என்னையே நம்பி உட்கார்ந்து இருந்தியா? கேட்டாருங்க, என் கண்ணு திறந்துச்சு. என் கண்ணு அப்ப நான் சொன்ன ஆண்டவர்கிட்ட, தலைவரை எனக்கு அலைச்சல் மிச்சம், அடுத்தவங்க எல்லாம் போய் கேட்டு கேட்டு அசிங்கப்படுறது மிச்சம். உங்ககிட்ட காலையில கேட்டுட்டுன்னா உன்னே நம்பி உட்காந்து நீனே கொடுத்தாண்டு சொத்திக்க நீனே பார்த்துக்காண்டு, இவனை நீ பார்த்துக்காண்டு போய் உட்காந்து என்ன செய்ய ஆரம்பிச்சேன்? செவிக்க ஆரம்பிச்சேன். என்ன செய்ய ஆரம்பிச்சேன்? இப்ப அவரே நம்பின, அவரே நம்பிக்கிட்டு உட்காந்துட்டேன். வேற எங்கேயும் அலையல. ஆட்டோமேட்டிக்கா ஆண்டது எல்லா கடனையும் அதிசயம் செய்ய ஆரம்பிச்சேன். அதிசயம். இப்ப இப்படி உட்கார்ந்து தீர்மானம் எடுத்து உட்கார்ந்த பிறகு என் லைஃப் கீழே இருக்கிற ஆசீர்வாதப்படி 8வது வசனம், தண்ணீரிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ண வருகிறதை காணாமலும் இலை பச்சையா இருக்கிறதும் மழையே பெய்யாட்டாலும் தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல ஆகணும். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! செழிப்பு. இந்த செழிப்பை நம்ம என்ன செய்யறோம்? மிஸ் பண்ணிட்டு வரோம். இந்த வார்த்தைக்கு ரகசியம் தெரியாம கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே நம்பிட்டு உட்கார்ந்து இருக்க தெரியாம அவஸ்தைப்பட்டு இருக்கிறோம். அக்கா அண்ணன் கடன்ல இனிமே நீங்க என்ன செய்யக்கூடாது? அதனாலதான் சொன்னேன், கடன் கொடுக்கறதுக்கு என்ன செய்யக்கூடாது? இன்னொருத்தனை நம்பாத, கடன் கொடுக்கறதுக்கு கடன் வாங்காத. ஆண்டவரே நம்பி, ஆண்டவரே நீ எப்ப கொடுக்குறியோ அப்பதான் இந்த கடன் கொடுப்பேன். கொஞ்சம் திட்டுவான், மிஞ்சி போச்சுன்னா என்ன செய்வான்? அடிப்பான். வாங்கிக்கோ. ஏன்னா ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, கடன் வாங்கினவன், சொல்லுங்க, கடன் கொடுத்தவனுக்கு நீ நான் யாரு? அடி வாங்கினாலும் என்ன செய்யணும்? வாங்கிக்கணும். என்ன எப்படி அடிக்கலாம் சொல்ல முடியுமா? அவனை ஏத்து முடியுமா? நான் அப்படிதான் ஏத்துட்டு இருந்தேன். நான் ஒரு ரவுடி ஆச்சா? கடைக்காரன் வந்து எவனா திட்டினா, டா இதுக்கு மேல பேசினா அப்புறம் பகுலும் அப்படின்னு ஓடி போடுவான். இப்ப என்ன ஆயிட்டு, இப்ப ஆண்டவர் பேசின பிறகு நீ அடிச்சாலும் சரி வாங்கிக்கிறேன்னு நான் ஏசாமி ஏற்றுக்கொண்டேன், உன்னை ஏமாத்த மாட்டேன். எப்ப எனக்கு ஏசாமி கொடுக்குறாரோ உனக்கு கொடுத்துருவேன். வட்டியை மூலமா கொடுத்துருவேன். வட்டியை தள்ளி விடுன்னு கூட கேட்க மாட்டேன். நம்பிக்கை இருந்தா போங்கண்ணேன், இல்லைன்னா என்ன அடிக்கிறதுனா அடிச்சிருந்தேன், இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணா பண்ணிக்கினேன், என்ன செய்யணுமா கடையில பூந்து ஏதாவது ஜப்தி பண்ணணுமா பண்ணிக்கினேன். இப்படி சொன்னோன்னு அவன் என்ன செய்வான்? பரிதாபமா பார்ப்பான். என்ன அப்படியே கொஞ்சம் சரி நண்பா பார்த்து எப்படியா கொடுத்துருப்பா, டீ சாப்பிடு அப்படின்னு டீயை வாங்கி கொடுத்துட்டு போனவன் தான் என் வீட்டு வாசப்படி எந்த கடங்காரன்னு ஏறல. அதுக்கப்புறம் என்னை ஆண்டு ஆசிரியக்க ஆரம்பிச்சேன். அவன் அளவில்லாம ஆசிரியக்க ஆரம்பிச்சார். அப்ப பணத்தோட போய் வட்டி மூலமா போய் அவன் வீட்டை தேடி நைட்டு மூலமா போய் கொடுத்தேன், தட்டி கொடுத்தேன். அவன் அந்த கடங்காரம் வாங்கிட்டு அழுதான் பாரு, ஏசுனாரு யாருக்கு நல்லவரோ இல்லையோ உனக்கு நல்லது நான் சாட்சி செய்யலையா? இது வராத கடன் நான் நினைச்சேன். நாளைக்கு எனக்கு அவசரமா ஒரு தேவை இருக்கு, யாருகிட்ட போய் கேட்கறது? நான் கலங்கி நின்ன, கதவை தட்டி கொடுத்த வட்டி மூலமா நீ வாழணும், ஏசுனாரு வாழ்ந்தியா. இது என் வாழ்க்கையில் நடந்த சாட்சி. அப்ப இந்த ஒரு ஃபார்முலாவுக்கு ஒழுங்கா கீழ்ப்படிஞ்சேன். சொல்லுங்க, இன்னைய வரைக்கும் கீழ்ப்படிஞ்சிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு எனக்கு எவ்வளவு லட்சக்கணக்கில் தேவைன்னாலும் தலைவர்கிட்ட சொல்லுவேன், நீ கொடுக்குற வரைக்கும் உட்கார்ந்து தான் இருப்பேன். நீ கொடுக்குற வரைக்கும் உன்னையே நம்பிட்டு உட்கார்ந்து இருப்பேன். நீ கொடுத்தா கொடுக்காம இல்லையா? ஊட்ட தேடி எடுத்து வந்து கொடுக்குறாரியா? எதை தேடி? ஆமா, எனக்கு என் கதையெல்லாம் நீ கேட்டனா ஆச்சரியப்படுவ. கண்ணீரா உன் கண்ணுக்கு கொட்டும். ஏன்னா அப்படிப்பட்ட நல்ல தேவன். ஆமென்.
அவரை மட்டும் நேசிக்காரமே, அவரை மட்டும் விசுவாசிக்காரமே, ஆண்டவர் அற்புதம் உன் வாழ்க்கையில செய்வார். செய்ய மாட்டாரா? அடுத்து என்ன சொல்றாருன்னா, அவருக்கு முதலிடம் கொடு. என்னதுன்னா, இதுல டைம் ஆயிடுச்சு, ரெண்டுத்தையும் அடுத்த வாரம் கொடுத்துடலாமா? சரி, முதலிடம் கொடுக்கணும் எனக்கு கத்து கொடுத்தார். ஆண்டவருக்கு முதல் பிரிபரன்ஸ் கொடுக்க கத்து கொடுத்தார். மத்தேயு 6:33 படிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் சொல்லுங்க என்ன செய்யப்படும்? சொல்லுங்க. இது ஏன் கூட நான் இருக்கிறேன் எல்லாம்னு சொல்றேன். எல்லாம்னா என்ன? உனக்கு என்னென்னலாம் தேவை எல்லாமே A to Z, புரியுதா? ஆசீர்வாதம், காசு, பணம், வீடு, வாசல், புள்ள பாக்கியம், கல்யாணம் பண்றது, வேலை எல்லாம் அடங்கி போச்சா? எல்லாம் குறைவா தருவனா கூட தருவனா? கூடன்னா என்ன? கூடன்னா என்னக்கா? அதிகமாக சொல்லு. நீ 1000 ரூபாய் எதிர்பார்த்தனா 10,000 ரூபாய் கொடுத்தா என்ன செய்வ? வானான்னு சொல்லுவியா? எனக்கு 1000 மட்டும் போதுங்க அப்படின்னுயா? என்ன செய்வ? 10,000 ரூபாய், 10,000 ரூபாப்பா நல்லா இருப்பேன் சொல்லுவியா? சொல்ல மாட்டியா? வாயெல்லாம் இடிக்கும். ஐயோ நம்ம கூட கொடுத்துட்டாரு. இதே போலதான் நீ 5 லட்சம் ரூபாய் எதிர்பார்த்தனா உனக்கு 50 லட்சம் கொடுத்தா எப்படி இருக்க? அண்ணால பிடிக்க முடியாது, கையால பிடிக்க முடியாது. அப்படி கூட தருவாரே. எப்போ? அது வேற. அந்த பார்முலால இருந்து இப்ப 2வது பார்முலாவுக்கு வந்துட்டோம். முதல் எடுத்து அவரை கொடுத்து அவரை தேடணும். என்னதான் அந்த முதலாவதுக்கு அர்த்தம் சொல்லி கொடுத்தாரு பாரு. எனக்கு அருமையான அருமை. நான் அவர்கிட்ட கோச்சிக்கிட்டேன். இந்த முதலாவதுன்றதுக்கு எனக்கு அர்த்தம் தெரியல. தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் அப்பொழுது அப்படின்னு நான் நினைச்சுட்டு உன் ராஜ்யத்தை தேடாம டேஷ் ராஜ்யத்தை தேடினேன். என்னது? ஆமா, உன் ராஜ்யத்தை தேடாம நான் ராமராஜ்யத்தை தேடினேன், புள்ளைய ராஜ்யத்தை தேடினேன். அதெல்லாம் தூக்கி போட்டு எவ்வளவு வருஷம் ஆகுது? 2 வருஷமா உன் ராஜ்யத்தை தான் தேடிட்டு உன் ஆலயத்துக்கு தான் வரேன். இல்லையே என் கடை அடையலன்னு கொஞ்சம் கோபமா பேசணும் பாரு. அவருக்கு கோபம் வந்து போச்சு. அவருக்கு என்ன வந்து போச்சு? கோபம் வந்து என்ன செஞ்சாரு? ஏய் நல்லா சொல்றா அப்படின்னாரு. ஒரு அதத்தான் திடுக்குன்னு தூக்கி போட்டு நல்லா படிக்கிறதுக்கு பைபிள் எடுத்துட்டு அந்த 6:33 நல்லா படிக்கிறதுக்கு முதலாவதுன்னு நிறுத்து அப்படின்னு என்ன சொன்னாரு? நிறுத்து. முதலாவதுன்னு வார்த்தை படிச்சோட நிறுத்தினார். முதலாவதுன்னா என்னடா அர்த்தம் அப்படின்னு. என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட். அக்கா ஒண்ணு மாதிரி தான் நானும் சொன்னேன். அக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஏண்டா மடையா எனக்கு அல்வா கொடுக்குறியா? முதலாவதுன்னு தமிழ்ல சொன்ன நீ என்ன செய்யற? அதை ஆங்கிலத்துல டிரான்ஸ்லேஷன் பண்ணி ஃபர்ஸ்ட் அப்படின்றியா? ஆங்கிலத்துல ஃபர்ஸ்ட், தமிழ்ல அதுக்கு என்ன அர்த்தம் தானே நான் கேட்டேன். ஆங்கிலத்துல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுறியா? நான் உடனே சரண்டர் ஆயிட்டேன். ஆண்டவரே நான் 10ஆம் கிளாஸ் ஃபெயிலு. அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு இங்கிலீஷும் தெரியாது தமிழும் தெரியாது. என் பேரு கேசவ பெருமாளுக்கு கோசவ பெருமாள் எழுதுவாங்க. அதனால நீனே எனக்கு அர்த்தம் சொல்லிடு. முதலாவதுக்கு அர்த்தம் தெரியல, நீனே சொல்லிடு அப்படின்னு ஆண்டவர் அழகா என் காதுல வந்து சொன்னார். என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? இங்கிலீஷ்ல எனக்கு டீச் பண்ண. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? முதல் பட்சமாக. என்ன பட்சமாக? முதலாம் தரமாக. முதல் இடத்தை கொடுக்குறியா 2வது இடத்தை கொடுக்குறியா? கொடுத்திருந்தா எல்லாரும் நீ பாஸ் ஆயிருப்ப. நான் எப்ப முதல் இடத்தை கொடுக்க ஆரம்பிச்சேனோ அப்பதான் நான் பாஸ் ஆனேன். ஆமே. நான் 2வது இடத்தை தான் கொடுத்திருந்தேன், 3வது இடத்தை தான் கொடுத்திருந்தேன். எப்படி அப்படின்றது எனக்கு காட்டினாரு. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா என் மௌன நீ கடையை திறந்து வியாபாரம் பண்றியா? நீ எனக்கு முதல் இடத்தை கொடுக்குறியா, உன் கடைக்கு முதல் இடத்தை கொடுக்குறியா அப்படின்னாரு. கடைக்கு அப்ப கொடுக்காத, கடையை சாத்து, ஞாயிற்றுக்கிழமை எனக்கு முதல் இடம் கொடு அப்படின்னாரு. அன்னிலிருந்து கடையை சாத்த ஆரம்பிச்சேன்னா அடுத்து கேட்டார், ஞாயிற்றுக்கிழமை உன் பங்காளியும் உன் மாவும் வச்சேன்னா என் பொண்ணுக்கு மஞ்சள் தண்ணி வச்சுக்கிறேன், என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுக்கிறேன், பத்திரிக்கை நீட்டினா எங்கடா போவ அப்படின்னாரு. எங்க போவேன்? மஞ்சள் தண்ணிக்கும் கல்யாணத்துக்கும் போவேன். சர்ச்சுக்கு அடுத்த வாரம் போய்க்கலாம். அது எங்க போயிட போகுது இந்த வயி?
இங்க தானே இருக்கும். அது பார்த்துக்கலாம். ஏசு என்னோட இருக்கிறாரு, நம்மளோட தான் இருக்கிறாரு. அந்த சபைக்கு அடுத்த வாரம் போய்க்கலாம். நம்ம அந்த மச்சான் கோச்சிப்பான், மாமன் கோச்சிப்பான், சித்தப்பன் கோச்சிப்பான், வரலன்னா பங்காளி கோச்சிப்பான், அவன் கல்யாணத்துக்கு நம்ம போயிடுவோம் அப்படின்னுட்டு ஆண்டவருக்கு அல்வா கொடுத்துட்டு கல்யாணத்துக்கு போனோம்ல. அப்ப என்ன 2ஆம் பட்சமா வச்சியா முதல் பட்சமா வச்சியாக்கா? 2ஆம் பட்சமா வச்ச. இது வைப்பியா? ஆனால் தான்டா குறைவுபட்டு இருக்கிற. அதனால்தான் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கிற? குறைவுபட்டு இருக்கிற. இன்னும் உன் கடன் அடையாதுக்கு அதான் காரணம். என்ன வச்சு பாரு முதலாவதுன்னு. நான் வச்சேன் விடுவனா? அன்னிலிருந்து இன்னைய வரைக்கும் முதல் பட்சமா யாரதான் வைக்கிறேன்? ஆண்டவரை வைக்க வைக்க எனக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் கூட போறாரியா. இந்த ரகசியம் தெரியாத உட்கார்ந்து கிடக்குறேன். இப்ப சொல்லி கொடுத்துட்டாரா இல்லையா? இப்ப போச்சுப்பியா போதும் இல்லை, இதோட நிறுத்திக்கலாம். ஓகே, முதல் இடத்தை கொடுக்க கற்றுக்கொள்ளும். அடுத்தது அன்றாடம் அவர்கிட்ட செபிக்க கற்றுக்கொள்ளாமே. இன்னைக்கு படிங்க மத்தேயு 14:23. 14:23 படிங்க. இல்ல பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையில் மேல் ஏறி சாயங்காலமான போது எப்படி இருந்தாரா? தனிமையா இருந்தாரா? அப்பாவோட இருந்தாரா? ஏசப்பா பிதாவோட ஜெபம் பண்ணிட்டு பேசிட்டு இருந்தாரையா. அவர் உயிரோடு இருந்த நாட்கள்ல அவர் எப்படி எல்லாம் ஜெபிச்சாருன்றத நான் ஆராய்ந்து பார்த்தேன். என்ன பார்த்தேன்? தலைவரா, நீ உயிரோடு இருக்குள்ள எப்படி எல்லாம் நீ ஜெபிச்சிருப்ப? என்னுடைய ஆராய்ச்சி அதை நான் சொல்றேன். ஏதிக்கிறியா? கடகடன்னு ஏதிக்கு. ஒரு 10 காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். நான் உயிரோடு இருந்த ஆண்டவர் உயிரோடு இருக்கும்போது அவர் எப்படிலாம் ஜெபிச்சாரு அப்படின்றத ஏதிக்கோ. அது ரொம்ப முக்கியமானது, உனக்கும் பிரயோஜனமா இருக்கும். அதே போல நாம ஜெபிக்கலாம். பாரு, 1 ஆண்டவர் உயிரோடு இருக்கும்போது ஜெபித்த ஜப மெத்தட், ஜப முறைகள் அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு எழுதிக்கோ. தனித்து ஜெபித்தார். என்னதான் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் என்ன செஞ்சாரு? தனியா போய் ஆண்டவரோட பேச ஆரம்பிச்சிட்டார். தனித்து ஜெபித்தார். மத்தேயு 14:23. 2 அதிகாலையில ஜெபித்தார். என்னது? அதிகாலையில ஜெபிக்கிற பழக்கம் அவர்கிட்ட இருந்தது. உனக்கு இருக்குதா? எனக்கு இருக்குதா? தனிமையா போய் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற பழக்கம் இருக்குதா? இதெல்லாம் கத்துக்கோ. ஆண்டவர் உயிரோடு இருக்கும்போது அவர் தான் தேவன். அவர் இப்படிலாம் அவர் ஜெபிக்கணுன்ற அவசியமே இல்லை. ஆனா அவர் உயிரோடு இருந்த நாட்கள்ல, மாம்சத்தில் இருந்த நாட்கள்ல அவர் நமக்கு மெத்தட கற்றுக் கொடுக்கறதுக்காக அவர் அப்படிலாம் செஞ்சார். இந்த 10 முறையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதன்படி நீ நானும் ஜெபிக்க ஆரம்பிச்சு ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். இரவு முழுவதும் ஜெபித்தார். சொல்லுங்க. 3வது லூக்கா, அது மார்க் அதிகாலையில ஜெபித்தார். மார்க் 1:35. இரவு முழுவதும் ஜெபித்தார். அது லூக்கா 6:12. ஊக்கத்தோடு ஜெபித்தார் 4. லூக்கா 22:44. கூடி ஜெபித்தார். லூக்கா 9:18. சோதனையை ஜெயிக்க ஜெபித்தார். மார்க் 14:38-39. 7 மலையில் ஏறி ஜெபித்தார். மார்க் 6:46. வனாந்தரத்தில் ஜெயித்தார். லூக்கா 5:16. பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு ஜெபித்தார். எபிரேயர் 5:7. பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்தார். மத்தேயு 26:39. இந்த 10 முறையில ஏசாண்டு உயிரோடு இருக்குள்ள ஜெபிச்சாராம். இன்னைக்கு நாம எத்தனை முறையில ஜெபிக்கிறோம்? தனித்து ஜெபித்தார் 14:23. அதிகாலையில ஜெபித்தார் 2. மார்க் 1:35. இரவு முழுவதும் ஜெபித்தார். லூக்கா 6:12. ஊக்கத்தோடு ஜெபித்தார். லூக்கா 22:44. கூடி ஜெபித்தார். லூக்கா 9:18. கூடினா சீஷலோட கூடி. சோதனையை ஜெயிக்க ஜெபித்தார். மார்க் 14:38-39. மலையில் ஏறி ஜெபித்தார். இதுக்கெல்லாம் பெரிய பெரிய அர்த்தம் இருக்குது. அதெல்லாம் அப்புறமா விட்டு சொல்றேன். ஜபத்தை மட்டும் நம்ம தியானிக்கும் போது அதை சொல்லிக்கலாம். மார்க் 6:46. வனாந்தரத்தில் ஜெபித்தார் 5. லூக்கா 5:16. 9 பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஜெபித்தார். எபிரேயர் 5:7. பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்தார். மத்தேயு 26:39. அன்பாலே, இன்னைக்கு ஆண்டவர் உயிரோடு இருந்த நாட்களிலே அவர் ஜெபிக்கிற ஒரு
மனிதனாய் இருந்தார். இன்னைக்கு நமக்கு அந்த மெத்தடை கத்துக்கூடாது. இதுதான் பிதாவுக்கு சித்தம்ன்றார். பிதாவுக்கு பிரியம் என்னது? ஜெபிக்கிறது. அப்ப ஆண்டவரோடு பேசுறது தான் ஜெபம். ஆண்டவரோடு இன்னைக்கு நம்ம ஆண்டவரோடு பேசுறதுக்கு டயத்தை அதிகமா ஒதுக்குறோமா? மனுஷங்களோட பேசுறதுலயும் டிவி முன்னாடியும் மற்ற போனுக்கு முன்னாடியும் செலவு பண்றதுல நம்ம நேரத்தை செலவு பண்றோமா? எப்படி செலவு பண்றோம்? கொஞ்சம் யோசிப்பாரு. இப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுக்கணும்? ஆண்டவரோடு பேசுறது மகனாம எனக்கு கிடைக்கிற டைம் எல்லாம் யாரோட பேச போறேன்? ஆண்டவரோட பேச போறேன். நான் அப்படிதான் நினைச்சேங்க. நான் தீர்மானம் எடுத்தேன். இதெல்லாம் நான் தீர்மானம் எடுத்தது. என்னது? ஆண்டவர் தவிர வேற எதையும் நேசிக்க மாட்டேன். ஆண்டவர் சித்தத்தை தவிர வேற எதையும் செய்ய மாட்டேன். ஆண்டவருக்கு பிரியமானதுதான் நான் செய்வேன். ஆண்டவர் தான் நம்புவேன். ஆண்டவர் தான் லவ் பண்ணுவேன். ஆண்டவர் தான் முதலாவது எடுத்த வைப்பேன். ஆண்டவர்கிட்ட தான் நான் பேசுறதுக்கு அதிகமா செலவு பண்ணுவேன்னு நான் சொல்லி ஜெபம் பண்ண என்னுடைய எல்லா பிரச்சனைல இருந்து விடுதலை கொடுத்தாரு, வெற்றியை கொடுத்தாரு. கடன்ல இருந்து 5 லட்சம் கடன் அடைச்சாரு, எல்லா தேவையும் சந்திச்சாரு. இன்னைக்கு நானும் உங்க முன்னாடி ஒரு சாட்சியா நிறுத்தினார். ஆமே. இன்னைக்கு நீ நானும் சாட்சியா நிறுத்துறோம்னா ஆண்டவருக்கு பிரியமானது செய்யும். ஆமே. இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியம். ஆமே. நீ செஞ்சனாக்கா உன்னையும் சாட்சியா நிறுத்துவாரா? நிறுத்த மாட்டாரா? அடுத்த முறை நான் வரும்போது என் கடன்லாம் அடைஞ்சிச்சியா, என்ன சாட்சியா நிறுத்தினாரியான்னு நீ சொல்லணும். சொல்லியா? சொல்ல மாட்டியா? அப்படியே ஒப்பு கொடுப்போமா? ஜெயிப்போமா? அப்படியே ஜெயிப்போம். பாடலை பாடி அப்படியே ஆண்டுக்கு ஒப்பு கொடுப்போம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் இயேசப்பா. சொல்லுவாங்க. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர், செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே, மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. ஆண்டவரே, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த கால வேளையில ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சத்தியத்துக்காக நன்றி. பிளாத்து ஆண்டவரே மனுஷனை ஜனங்களை பிரியப்படுத்த உண்மை சிலுவையில அறைந்தார். ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே உண்மை அனுதினமும் சிலுவையில அறைகிறோம். ஆண்டவரே, மனுஷனை பிரியப்படுத்தி ஆண்டவரே எங்களையே நாங்கள் பிரியப்படுத்திக் கொண்டு அனுதினமும் உங்களை சிலுவையில அறைகிறோம். எங்களை மன்னிங்க ஆண்டவரே. இனி உங்களை பிரியப்படுத்த கற்றுக் கொடுத்த இந்த சத்தியத்துக்காக நன்றி ஆண்டவரே. இந்த 5 விதமான சத்தியத்துக்கு நாங்கள் செவி கொடுத்து ஆண்டவரே உண்மையே பிரியப்படுத்த, உமக்கு பிரியமானதை செய்ய, உண்மையே அன்பு செலுத்த, உண்மையே விசுவாசித்து நம்பி உட்கார்ந்து இருக்க, உமக்கே முதலிடத்தை கொடுக்க, உண்மையே ஆண்டவரே பேச எனக்கு கல்வி கொடுத்த சத்தியத்துக்காக நன்றி ஆண்டவரே. நீரை ஆசீர்வதிக்கப்பா, நீரை ஆசீர்வதிங்க. உண்மை தவிர நாங்கள் வேற விருப்பம் இல்லை ஆண்டவரே. உண்மை தவிர வேற விருப்பம் இல்லை ஆண்டவரே. உண்மையே நாங்கள் லவ் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க. உண்மையிலே நம்பிக்கை உதவி செய்யுங்க. உமக்கு பிரியமானதை செய்ய இன்னைக்கு நீ கற்றுக் கொடுத்த சத்தியத்துக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் விடுதலை இதில் தான் இருக்காங்க. என்னுடைய கண்ணீர்கள் எல்லாம் கவனிப்பாக மாறதுக்கு நீ கற்றுக் கொடுத்த சத்தியத்துக்காக நன்றி. இதை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழைக்கமிக்கிறேன் சொல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். அன்பாவிலே மன்னிக்கவும், உங்க கூடுதலா ஒரு 1/4 மணி நேரம் எடுத்துட்டேன், மன்னிங்க. எத்தனை பேரோடு இடைப்பட்டார். உங்க பிரச்சனைக்கான விடுதலையை சொல்லி இருக்கிறார். உங்க வாழ்க்கைக்கான விடுதலையை சொல்லி இருக்கிறார். உங்களுடைய காரியத்தில் அவரே நின்று எல்லாத்தையும் இடைப்பட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அது பெரியவர். நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், ஏன் எனக்கு